श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये। अकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीशत्रीं वन्दे वरदवल्लभाम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்குச் சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாளமா முனிவன் மாறன் மறைக்குத் தனவானூத்தந்தாதிதான் மன்னு புகழ் சேர் மணவாளமா முனிவன் தன் அருளால் உட்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய் மொழி நூற்றந்தாதியான் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே உத்து உண்டோ வைகாசி விசாகத்துக்கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க்கொப்பொருவர் உண்டோ திருவாய் மொழிக்கொப்பு தென்குருகைக்குண்டோ ஒரு பார் தன்னிலொக்குமோ ஸ்ரீஷடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் श्रीमद्यतीन्द्र प्रवणं श्रीलोकाचार्य मुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्य तनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभयवेदान्ताचार्यराय ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் எதிவிரி எதிராஜிய சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய சவினயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கும் மேல இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய ஒரு உபன்யாச தொடரை நடத்தி வருகிறார்னு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வருஷமும் முடிஞ்சு போடுத்து. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். இன்றைய பதிவு இப்போ நாம கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னைக்கு 464 எபிசோடு. சொல்ல போனா ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒரு நாள் கம்மி. இப்படிப்பட்ட ஒரு சீரிய உபன்யாச தொடரை இடையறாது ஒரு வருஷ காலத்துக்கு மேலே நடத்தி வந்திருக்கிறார்னா அது ஒரு பெரிய சாதனையாகத்தான் கருத வேணும். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை நம்முடைய ஜிஆர் சுவாமியை தவிர வேறொருத்தரால் நடத்த முடியுமானா அது சந்தேகத்திற்கு இடமாகத்தான் தோத்துகிறதுன்னு சொல்லலாம். அது மட்டுமில்ல, இன்றைய தினம் ஏஆர் மதுரகவியினுடைய திருநட்சத்திரம் சித்திரையில் சித்திரையாய் விளங்குகிறது. தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு தெரிவித்தவர் அன்னோ மதுரகவி ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த மதுரகவி ஆழ்வார் திருநட்சத்திரத்திலே
மாறன் பெருமை பேசும் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியுடைய அர்த்தங்களை அனுபவிக்குமாறு ஒரு பிராப்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்முடைய ஜீயர் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த ஜீயர் சுவாமியுடைய நியமனத்துக்கு அனுகுணமாக திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே 6வது பாசுரம் தொடங்கி 10வது பாசுரம் பரியந்தம் 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இவ்விடத்திலே யதாமதி யதா அவகாசம் இவ்விடத்திலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று நினைக்கிறேன். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யவட்டநாதன் அன்பர்தாள் தூணி நற்பாணன் நன்கலியன் என்று ஆழ்வாருடைய வரிசை கிரமத்தை பட்டியலிடுகிறார் மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில. இப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் அருளி செயல்களைத்தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று நாம் அழைத்து வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே 4 வேதங்களின் சாரமாக நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பெற்றது 4 திவ்ய பிரபந்தங்கள். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி தவிர்த்த ஏனைய பிரபந்தங்களும் ஏனைய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் திவ்ய பிரபந்தங்களும் சேர்ந்தாலும் திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை அது அடையுமானா அது அடைதற்கரிதுன்னு சொல்லிவிடலாம். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியானது 100 பதிகங்கள் கொண்டதாய் இருக்கிறது. பதிகங்கள்னா ஒரு 11 பாசுரங்கள் கொண்ட தொகுப்பாய் இருக்கக்கூடியது. திருவாய்மொழியில 1102 பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. 100 பதிகங்கள் கொண்டதாய் அமைந்திருக்கிறது. அந்த திருவாய்மொழியை மூலமாக கொண்டு மணவாள மாமுனிகள் அருளி செய்த திவ்ய கிரந்தம் தான் திருவாய்மொழி நூற்றந்தாதி என்று சொல்லக்கூடியது. 100 பதிகளும் ஒவ்வொரு பதிகத்தினுடைய தாத்பரிய சாரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு ஒரு பாசுரத்தாலே அந்த திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட ஒரு 10 பாசுரங்கள் ஒரு பதிகத்திலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி என சொல்லக்கூடிய சீரிய திவ்ய பிரபந்தத்தாலே மணவாள மாமுனிகள்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தம் எப்படி இருக்குன்னா 100 பாசுரங்கள் கொண்டதாக இருக்கிறது. அந்தாதி தொடையில அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, திருவாய்மொழியினுடைய சாரத்தை உடையதாக இருக்கிறது பார்க்கிறோம். அதனால இதுக்கு என்ன பெயர் ஏற்பட்டதுன்னா திருவாய்மொழி நூற்றந்தாதி 100 பாசங்களை கொண்டது, அந்தாதி தொடையில அமைந்ததா இருக்கிறது, திருவாய்மொழியின் சாரத்தை உட்கொண்டதா இருக்கிறது. அதனால இதுக்கு திருவாய்மொழி நூற்றந்தாதின்னு பெயர். அப்படி உலகத்துல எவ்வளவோ பிரபலமான கிரந்தங்கள் பிரபந்தங்கள் அவதரித்திருக்கலாம். ஆனால் இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு நிகரான ஒரு திவ்ய பிரபந்தம் உண்டோன்னா கிடையாதுன்னு சொல்லணும். ஆச்சரியமற்ற அனுபவ ரசிகர்கள் எல்லாம் எதைய சித்தாந்தமாக தெரிவிக்கிறார்கள். திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு சமமான பிரபந்தம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த பிரசித்தத்தை கருதித்தானோ என்னோ திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு ஒரு பிரசித்தமான தனியன் ஏற்பட்டிருக்கிறது. அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் என்று தெரிவிக்கிறார். அப்போ இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு இருக்கக்கூடிய பெருமையை பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த தனியனிலே சொல்லப்பட்ட விஷயமானது சால பொருந்துகிறது இவ்விடத்திலேன்னு தான் நாம் கொள்ள வேணும். திருவாய்மொழியில மேலும் இந்த திருவாய்மொழி அருளி செய்யக்கூடிய காலத்திலே எவ்வளவு கட்டளைகள் நீதிகள் மாமுனிகளுக்கு ஏற்பட்டிருக்கு பாருங்க. திருவாய்மொழியோட முதல் பதிகம் ஒவ்வொரு பதிகத்தினுடைய முதல் சொல்ல எடுத்துக்கணும் மாமுனிகள். இப்ப முதல்ல ஆரம்பிக்க உயர்ந்தாலும் உடையவன் எவனவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல உயர்வுன்றதை எடுத்துக்கணும். அது முடிக்கக்கூடிய காலத்துல வரணவில் திளைப்பொழி அழிமுறையாய் நின்ன பரணிதிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறையாயிர திப்பத்தும் வீடே யுகமத்தும் வீடேன்னு தெரிவிக்கிறார் அல்லவா. அப்போ வீடுன்றதை முடிக்கணும். திரும்பி மேல வீடு மின் முத்தவம் என்று ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அதே போல வீடு செய்த மத்தவையும் மாமுனிகள் ஆரம்பிக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு பாசுரத்திற்கும் முதற் சொல்லாக ஆழ்வார் எந்த சொல்லை பிரயோகப்படுத்தாரோ அதே சொல்லை மாமுனிகள் பிரயோகப்படுத்த வேண்டும். எந்த சொல்லை கொண்டு அந்த பதிகத்தை முடிக்கிறாரோ அதே சொல்லை கொண்டு அந்த பதிகத்தை முடிக்க வேண்டும். மேலே தொடங்கக்கூடிய பாசுரத்தை அந்த அந்தாதி தொடைக்கு அனுகுணமாக எந்த வார்த்தையிலே எந்த பதத்திலே முடித்தாரோ அதே பதத்தை கொண்டு தொடங்க வேணும், அதே சொல்லை கொண்டு தொடங்க வேணும் என்று நியதிகளெல்லாம் மாமுனிகளுக்கு உண்டு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு பாசுரத்திலும் நம்மாழ்வாருடைய திருநாம துதியுடனே இது விளங்க வேணும். அது மட்டும் அங்கு எமருமானுக்கு சொன்ன பெருமை ஆழ்வாருக்கும் உண்டுன்னு மாமுனிகள் இதிலே காட்டுகிறார். ஒரு பாசுரத்திலேயும் கொள்ளக்கூடியது. இப்படிப்பட்ட பல நியமங்கள் கொண்டதா இருக்கிறது.
நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அந்தாதி தொடையில் அமைந்ததுதான், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மாழ்வாருக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று இருந்தது. ஒரு பாசுரத்தை நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்த காலத்திலே ஒரு பாசுரத்தையும் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனக்கு இஷ்டப்பட்ட வார்த்தையை கொண்டு முடிக்கலாம், அதே வார்த்தையை கொண்டு திரும்ப தொடங்கலாம் அடுத்த பதிகத்தைன்னு ஒரு சுதந்திரம் அவருக்கு, முடிக்க வேண்டிய சுதந்திரம் அவரிடத்துல இருந்தது. ஆனால் மாமுனிகளுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதியில பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அப்படிப்பட்ட சுதந்திரமும் அவருக்கு கிடையாது. ஆழ்வார் எந்த வார்த்தையை கொண்டு ஒரு பதிகத்தை முடித்திருக்கிறாரோ அதே வார்த்தையை கொண்டு முடிக்க வேண்டும், அதே வார்த்தையை கொண்டு அடுத்த பாசுரத்தை தொடங்க வேண்டும் என்று பற்பல நியதிகள் மாமுனிகளுக்கு இந்த திருவாய்மொழியை ஏற்றக்கூடிய காலத்துல இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்படி இந்த திருவாய்மொழியானது மிகவும் அதிசயம் மிகுந்த பிரபந்தம் என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. நம் உதோன பவிஷ்யதை என்று சொல்லும்படியாய் இது போன்ற ஒரு திவ்ய பிரபந்தம் இதுகாரும் தோன்றியதில்லை, இனிமேலும் தோன்றப்போவதில்லை என்று கை உயர்த்தி சொல்லும்படியாய்த்தானே விளங்குகிறது. திருவாய்மொழியின் உயிரான கருத்துக்கள் ஒவ்வொரு பதிகங்களுடைய உயிரான கருத்தை எடுத்து அமைத்திருக்கக்கூடிய அழகை பார்த்தால் சொலப்புகில் வாயமதம் பறக்கும் இருவனை பத்தரவோடும் என்று சொல்லக்கூடியதாய் விளங்குகிறது இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியில நமக்கு அனுபவமாய் இருக்கக்கூடியது இன்னைக்கு 6வது பாசுரம் தொடக்கமாக 10வது பாசுரம் பரியந்தம் அந்த அர்த்தத்தினுடைய அனுபவங்களை இவ்விடத்திலே அனுபவிப்போமாக. 6வது பாசுரம், பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி அரியநலன் ஆராதனைக்கென்னு உரிமையுடன் ஒதியருள் மாறன் ஒழிவித்தான் இவ்வுலகில் பெதையர்கள் தங்கள் பிறப்பு. ஆழ்வார் அருளி செய்த ஒரு திருவாய்மொழியிலும் எம்பெருமானுடைய ஒரு திருக்குணங்களை பிரஸ்தாவம் செய்கிறார். இந்த உபன்யாசத்தை அடியன் எப்படி கட்டமைத்திருக்கிறேன் அப்படின்னா, திருவாய்மொழிக்குன்னு ஒரு பிரவேசம், ஒரு பதிகங்களுக்கும் ஒரு பிரவேசம் உண்டு. காஞ்சி சுவாமி அருளி செய்த திவ்யார்த்த தீபிகையிலேருந்து அந்த பிரவேசத்துல இருக்கக்கூடிய சாரமாய், அந்த பதிகத்துக்கு சாரமாய் இருக்கக்கூடிய இந்த பிரவேசத்திலிருந்து எடுக்க வேண்டியது. மேலே பிள்ளலோகஞ்சியர் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி வியாக்கியானத்தை கொண்டு திருவாய்மொழியில சொன்ன அதே பதிகத்தில சொன்ன கருத்து இதுலயும் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த திருவாய்மொழிய கருத்தெல்லாம் இதில் அடங்கி இருக்கிறதுன்னு அறிந்து கொள்ளலாம். அந்த ரீதியில தான் இந்த உபன்யாசத்தையே கட்டமைத்திருக்கிறேன் அடியேன். ஆழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்த காலத்திலே ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் ஒவ்வொரு திருக்குணங்களை பிரஸ்தாபம் செய்திருக்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்திலே பரிவதில் ஈசன் படியன்னு சொல்லக்கூடிய இந்த 6வது பாசுரத்திலே எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன் என்ற திருக்குணத்தை வெளியிடுகிறார்னு பார்க்கிறோம். வடமொழியில இதுக்கு ஸ்வராதத்துவம்னு தெரிவிக்கிறார்கள். ஆராதனைக்கு எளியனாயிருக்கும் தன்மை உடையவன் சொல்லக்கூடியார்கள். உலகிலே பல விதமான தேவர்கள் உண்டு சொல்றார். அப்படிப்பட்ட தேவதாந்தரங்கள் எம்பெருமானை காட்டிலும் பிற தேவதாந்தரங்கள் இருந்தாலும் இதர தெய்வங்களுக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் நெடுவாசி உண்டுன்னு பார்க்கிறோம். ஏன்னா எம்பெருமான் கீழே சொன்னபடி ஆராதனைக்கு எளியனாய் இருக்கிறான். தேவதாந்தரங்களோட போகக்கூடிய சமயத்துல அது ஆராதனைக்கு எளியதா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் அப்படி இருக்க காணும். சில தெய்வங்கள் ஆடு பலி கொடு, கோழி பலி கொடுன்னு மகா பரிசிரம சாத்தியங்களை எல்லாம் அவனுடைய ஆராதனைக்கு கட்டளையாக விதித்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஆராதனைக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற தேவதாந்தரங்கள் திறத்திலே, எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் திறத்திலே அவன் ஆராதனைக்கு எளியனாய் விளங்குகிறான் என்று காட்டுகிறார் பற்பல உதாரணங்களால் இந்த பிரவேசத்திலே. ஆழ்வார் உயர்நலம்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தாலே முதல் பதிகம் அது திருவாய்மொழியில. அதுல எம்பெருமானுடைய பரத்துவத்தை, எம்பெருமான் ரொம்ப அறப்பெரியவன், பரத்துவம் மிகுந்தவன், அவனுடைய மேன்மையெல்லாம் தெரிவித்தார் அந்த பாசுரத்தாலே. அடுத்த பதிகத்திலே வீடுமின் முத்தவம்னு சொல்லக்கூடிய பதிகத்தாலே எம்பெருமானை பஜியுங்கோள், விட வேண்டியதை விட்டு பற்ற வேண்டியதை பற்றி எம்பெருமானை பஜியுங்கோள்னு தெரிவித்தார். இப்ப இதை கேட்ட லோகர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார் திறத்திலே, ஆழ்வீர் நீர் என்ன தெரிவித்தீர்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் என்றெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை பறக்க பேசினீர். அப்படிப்பட்ட எம்பெருமானை பஜியுங்கோள் அவனை சேவியுங்கோள்னு தெரிவிக்கிறீரே, அவன் எப்பேற்பட்டவனாய் இருக்கிறான், நாங்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்களாய் இருக்கிறோம், எங்களுடைய வணக்கங்களை அவன் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்கக்கூடிய காலத்திலே
பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன்னு தெரிவித்தார் ஆழ்வார்னு பார்க்கிறோம். பக்தியுடையவர்களுக்கெல்லாம் எளியவனாய் இருக்கிறான் எம்பெருமான்னு தெரிவித்து எத்திரம் உருளினோடு இணைந்திருங்கிய எளிவேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே 6 மாசம் மோகித்து கிடந்தார் ஆழ்வார்னு பார்க்கிறோம் இல்லதான். அப்படி ஆழ்வாருடைய திசை அப்படி போகக்கூடிய காலத்திலே இந்த பரிவதில் ஈசனை பாடுகின்ற பதிகத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பதிகமா இருக்கக்கூடியது வளவேழுலகின் முதலாயான்னு சொல்லக்கூடியது 5வது பதிகம். அப்படிப்பட்ட பதிகத்திலே ஆழ்வார் என்ன நினைக்கிறார்? அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் என்று எம்பெருமானுடைய ஒரு மேன்மையை நினைக்கிறார், தன்னுடைய தாழ்ச்சியை நினைக்கிறார், எம்பெருமானை விட்டு விலகி போக வேணும் என்று நினைக்கிறார். வளம் மிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுத்து அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாரணைமால் நீடலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்துன்னு திருவாய்மொழி 150 ரொம்ப அற்புதமாக பாசனம் விட்டு அருளியிருக்கிறார் மணவாள மாமணிகள் பார்க்கிறோம். அப்போ இந்த வளைவேழ்களிலே காட்டப்பட்டது எம்பெருமான் தரத்திலிருந்து நைச்சானுசந்தானம் பண்ணி ஆழ்வார் அவன் எம்பெருமானை விட்டு விலக பார்க்கிறான்ற ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் தன்னை விட்டு நீங்காமல் இருப்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய சீலகுணத்தை காட்டி ஆட்கொள்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் இதுல தேறின கருத்து என்ன? எம்பெருமான் சீலவான்னு சொல்லக்கூடியது. சீலவானாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று நிர்ணயம் பண்ண போகிறது. அப்படி சீலவாகனா இருந்தாலும் அவனுடைய ஆராதனையிலே குறை வைக்கலாமோ, குறையின்றி அவனுக்கு திருவாராதனம் செய்ய வேணாமோ அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுகிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய திருவாராதனை எப்படிப்பட்டதுதான் இருக்கிறது? உபஜாராபதேசான் கிருதான் அகரமயா அபஜாரான் இமான் சர்வான் சமஸ்வ புருஷோத்தமான்ற வார்த்தையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொன்னா கூட நம்முடைய அபச்சாரங்கள் தீராது. ஆனால் சுத்ரனாய் இருக்கிறோம், நாம் சுத்ரனாய் இருக்கிறோம். நம்மிடத்துல இருக்கக்கூடிய கரணங்கள் கருவிகள் எல்லாம் சுத்ர உபகரணங்களாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுத்ரனாய் இருந்து சுத்ர கரணங்களை கொண்டு எம்பெருமானை ஆசிரியத்து தலை கட்டுதல் சாத்தியமா? பேறுபட்டவனாய் இருக்கிறானவன் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் என்று சொல்லும்படியாய் அறப்பிரிவனாய் இருப்பவனுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆராதனையானது அவனுக்கு மகிழ்வை தருமா? அந்த ஆராதனம் பூர்த்தி ஆகுமான்னு கேட்டால், சாத்தியமானு கேட்டால் பூர்த்தியாகும்னு தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இவ்விடத்திலே சங்கைக்கு பரிகரிக்கிறார்கள் இந்த திருவாய்மொழியில். நாம் பண்ணக்கூடிய ஆராதனத்தை எம்பெருமான் இட்டதை கொண்டு திருப்தி அடைவனாய் இருக்கிறான், அடைபவனாய் இருக்கிறான் எம்பெருமான் அந்த சங்கைக்கு பரிகாரத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த திருவாய்மொழியால் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் எம்பெருமானுக்கு பல வஸ்துக்களை சமர்ப்பிக்கிறோம். அனுதினமும் பிரதிதினமும் திருவாராதனம் பண்ணக்கூடிய காலத்திலே எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் சாத்துகிறோம், சந்தனம் சாத்துகிறோம், எம்பெருமானுக்கு போஜ்யாசனங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். இப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்றோமே, எதற்காக பண்ணுகிறோம்? அவனிடம் இல்லாத எம்பெருமான இடத்துல இல்லாத பூர்த்தியை அவனுக்கு ஏற்படுத்த வேணும் என்று பண்ணுகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நாம் சத்தை பரவா அப்படின்னு கேட்டால் அதுதான் வாஸ்தவமான பேச்சு போல தோன்கிறது. ஆராய்ந்து பார்க்க வேணும். ஆராய்ந்து பார்த்தால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் எத்தன்மையனாய் இருக்கிறான் அப்படின்னா அவன் அவாப்த சமஸ்த காமன். அனைத்து விதமான வஸ்துக்களும் அவனிடத்திலே நிறைந்தவனாய் இருக்கிறான், குறையொன்று இல்லாதவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய ஆராதனையில் நாம் இட்டதை கொண்டு பூர்த்தி அடைகிறான் அப்படின்னு சொன்னா அது சம்பாவிதமா அசம்பாவிதமான அசம்பாவிதம் போலதானே தோன்றது. எல்லாம் நிறைந்தவனாய் இருக்கக்கூடியவன் நான் சுத்ரனாய் சுத்ர உபகரணங்களை கொண்டு அவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனத்தாலே அவன் திருப்தி அடைகிறானா, பரிபூர்த்தி அவன் பூர்த்தி அடைகிறானா அப்படின்னு கேட்டால் அது அசம்பாவிதம் போலே தான் தோன்றுகிறது. மேகமானது வருஷிக்கிறதே, மழை பெய்யறது. எங்கெங்க மழை பெய்யறதுன்னா எல்லா இடத்துலயும் பெய்யறது. பூமியில பெய்யறது, கடல்ல வருஷிக்கிறது. கடல்ல போய் எதுக்கு வருஷிக்கணும்? பூமியில மட்டும் மழை பெய்தா போதாது. கடல்ல ஏற்கனவே கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜல பிந்துக்கள் அதுல பல ஆயிரக்கணக்கான ஜல திவலைகள் அதுல இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கடல்ல போய் மழை பொழிந்தால் அது எப்படி இருக்கும்? அது உப்புத்தன்மை படைத்ததாகத்தானே இருக்கும். அந்த தண்ணீரை பானம் பண்றது கூட அர்ஹமல்லாது போய்விடுமே. வருஷபிந்தோர் இவாப்தோ சம்பந்தாத் சுவாத்மலாபகான்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே. மேகமானது கடலிலும் மழை பொழிகிறது. எதுக்காகன்னா தாம் தன்னுடைய சத்தை பெற வேணும். யாரும் இந்த மேகமானது பட்சபாதம் உடையதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சத்தை பெற வேணும்னு கடல்ல கூட போய் எம்பெருமான் அந்த மேகமானது வர்ஷிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதுபோல எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? சொதகா பரிபூர்ணனாய் இருக்கிறான். இயற்கையாக சுவாபாவிகமாக அவன் திறத்துல இல்லாத ஒண்ணுமில்லை, அபாத்த சமஸ்த காமனாய் இருக்கிறான். அவன் திறத்திலே நாம் செய்யக்கூடிய வஸ்து சமர்ப்பணம்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஸ்வரூபம் நிரம்பெறுவதற்காகத்தானே. அவனிடத்துல இல்லாத நம்ம கொடுக்கிறோன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆக சிறந்த பொருள்களை தேடி
எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும், ஒரு வஸ்து சமர்ப்பணம் பண்ணணும்னா சிறந்த பொருட்களை தேடிதான் அவனுக்கு சமர்ப்பிக்க வேணும் அப்படின்றது இல்லை. எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சாதாரண வஸ்துவை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தோம் ஆகினோம் எப்படி இருக்கணும், அது பிரேமபூர்வகமாக இருக்க வேண்டும், நெஞ்சிலே காதல் இருக்க வேண்டும், ஈரம் இருக்க வேண்டும், எம்பெருமான் தரத்திலே பக்தி இருக்க வேண்டும். அப்படி அந்த எம்பெருமானுக்கு அந்த வஸ்துக்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்ன உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக் கொள்ளோம் என்று தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில். எம்பெருமானுக்கு இது பண்ணணும், எந்த திருத்தழாய் புஷ்பம் போன்ற வஸ்துக்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி இருக்கணும், இதெல்லாம் இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சாத்தத்தக்கதா இருக்கிறதுன்னு நினைத்துக் கொள்ள வேணும். அப்படிப்பட்ட அத்தியவசாயம் நம்ம இடத்துல ஏற்பட வேணும். திருமங்கையாளர் மேல தெரிவிக்கிறார், இப்படிப்பட்ட அத்தியவசாயம் எம்பெருமானுக்கு சாத்தத்தக்கதுன்றது அத்தியவசாயம் இல்லாதவர்களை நெஞ்சத்தை நான் நெஞ்சமாக கொள்ள மாட்டேன், நஞ்சாக கொள்வேன், நெஞ்சாக கொள்ள மாட்டேன், நஞ்சாக கொள்ளுவேன் என்று தெரிவிக்கிறார். அப்ப அதுல சொல்லக்கூடிய காலத்திலே இந்த கள்ளார் துழாயும் கணவளரும் கூவிளையும்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரத்திலே திருத்திழாய் கூட விஜாத்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும், ஜாத்திய வஸ்துக்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும். அப்படின்னா எப்படி சமர்ப்பிக்க வேணும்னா சுத்தபாவத்தோடு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள் எதுவாயிருந்தாலும் குற்றம் இல்லைன்னு தெரிவிக்கிறார்கள். பாருங்க, செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன்னு சொல்லும்படியா சிறப்பித்து சொல்லக்கூடிய புஷ்பங்களாகவே இருக்க வேணும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதுன்னு நியதி இல்லை. ஏதேனும் ஒரு பூவாய் இருக்கலாம் தெரிவிக்கிறார்கள். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவதுருவீர் பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியினுடைய பரிவதில் ஈசனை பாடியினுடைய சாரமாகத்தான் இந்த பரிவதில் ஈசன் படி என்றது. இந்த பரிவதில் ஈசனை பாடின்றது திருவாய்மொழி 6ஆம் பத்திலே முதல் பாசுரமாக விளங்கக்கூடியது. இந்த பாசுரத்தை எடுத்து பராசர பட்டர் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்படி உபன்யாசம் பண்ணக்கூடிய காலத்திலே தெரிவிக்கிறார், இந்த பாசுரத்திலே அகில் புகைய போடணும், கருமிகைப்பு வச்சூட்டணும் அப்படின்லாம் எதுவும் சொல்லல. அதனால ஏதாவது ஒரு புகையை போடலாம், ஏதோ ஒரு பூவை சூட்டலாம்னு தெரிவிக்கிறார். மேல தெரிவிக்கிறார், செதுகையிட்டும் புகைக்கலாம், கண்டகாரி பூவையும் சூட்டலாம் தெரிவிக்கிறார். செதுகையிட்டு புகைக்கலாம்னா நம்ம ஆத்தெல்லாம் இப்போ இந்த மர ஆச்சாரி தச்சன் வேலை பண்றாரு, வேலை பண்ண கொடுத்த மரத்தை இழைப்பார். மரத்தை இழக்கக்கூடிய காலத்தை அந்த சராயின்னு சொல்லக்கூடிய மர சராயா இருக்கு பார்த்தேன், அதை கொண்டு கூட எம்பெருமானுக்கு தூபமா போடலாம். அதை கொளுத்தி விட்டு அதுலேருந்து வர அதுல நறுமணம் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனாலும் சொல்றார், அது ஒரு தூபமாக எம்பெருமானுக்கு காட்டலாம் தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்ன, எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன், வஸ்துன்னு அவன் பார்க்கறது இல்லை. உன்னிடத்திலே உள்ளன்பு இருக்கிறதா, சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்களை அவன் பார்ப்பதில்லை, சமர்ப்பிக்கப்பட உன்னுடைய நெஞ்சிலே ஈரம் இருக்கிறதா என்பதை பார்க்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. கண்டகாரிகா பூவும் சூட்டலாம்னு தெரிவிச்சார். உடனே நஞ்சியர் கோஷ்டில் இருந்தாரு, எழுந்துட்டார். சுவாமி இப்படி சொல்றாரு, நான் கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதையேன்னு சாஸ்திரம் சொல்றது, கண்டகாரிகா பூவை எம்பெருமானுக்கு சாத்தக்கூடாதுன்னு நிஷேதித்து இருக்கிறதே சுவாமி, இப்படி அருளலாமோ தேவரீர்னு கேட்கிறார். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல பட்டர் உத்தரம் தெரிவிக்கிறார், மறுவார்த்தை தெரிவிக்கிறார். சாஸ்திரம் கண்டகாரிகா பூ எம்பெருமானுக்கு ஆகாதுன்னு நிஷேதிக்கவில்லை. கண்டகாரிகா பூன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது முள்ளோடு இருக்கக்கூடிய புஷ்பங்களா இருக்கிறது. அந்த புஷ்பத்தை எனக்கு சாத்தணும்னு சொல்லிட்டு என் அடியவனான அந்த பறிக்க போகக்கூடிய காலத்திலே அவன் கையில முள் தேய்த்துட்டா அவன் தானே அவஸ்தப்பட போறான். அதற்காகத்தான் நான் சொன்னேன், இந்த கண்டகாரிகா பூ எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறான். அப்போ எம்பெருமான் ஆராதனைக்கு எளியனாய் இருக்கிறான், தன் ஆராதனைக்கு சமசாத்தியங்களாய் இருக்கிறதை நிஷேதித்தும் இருக்கிறான் தன்னுடைய கட்டளைகளாலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு பகவான் கண்ணன் எம்பெருமான் கீதையிலே தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமான் இடுகிற பொருளிலே வாசி பார்க்கிறானா, பார்ப்பதில்லை. அப்ப என்ன பார்க்கிறானா, இடும் நெஞ்சிலே வஸ்துக்களை இடக்கூடிய நெஞ்சிலே ஈரம் இருக்கிறதான் பார்க்கிறான், காட்டக்கூடியதாய் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ பரிவதில் ஈசனை பாடின்ற இந்த திருவாய்மொழியின் அர்த்தத்தை பரிவதில் ஈசன் படியைன்ற இந்த பாசுரத்திலே மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே 6வது பாசுரமாக அருளி செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். புலலோகஞ்சியருடைய அவதாரிகை காட்டுறாரு, பரிவதில் ஈசன் படியேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சர்வேஸ்வரனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு உபய லிங்கங்கள் 2 அடையாளங்கள் உண்டு. ஒண்ணு அகிலேய பிரத்யநீகன், எல்லா ஏயமான குணங்களுக்கும் எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறார். கல்யாணைக்கு தானன் என்று சொல்லும்படியாய்
சமஸ்த கல்யாண குணங்களும் தன்னிடத்திலே பொருந்தியவனாய் இருக்கிறான் அந்த சர்வேஸ்வரன் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாத்தையும் காமிச்சு லிங்கத்தையும் காமிச்சு மேல ஒரு தன்மையையும் காட்டுகிறார். அவனுடைய ஸ்வாராததா, எம்பெருமானுக்கு ஸ்வாராதத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆராதனைக்கு எளியன் என்று சொல்லக்கூடிய பண்பும் அவனிடத்துல இருக்கிறது, சுபாவம் அவனிடத்துல இருக்கிறதுன்னு காட்டுகிறார். பரிவதில் ஈசன் படியை பண்புடனே பேசி. அப்போ ஆராதனைக்கு எளியனாய் இருக்கணும். பரிவதில் ஈசன் படியைன்னா சொல்லும்படியாய் சர்வேஸ்வரனானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? துக்கமல்லாதவனாய் இருக்கிறான், அகிலேய பிரத்யநீகனாய் இருக்கிறான், கல்யாணிக தானனாய் இருக்கிறான், ஆராதனைக்கு எளியனாய் இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய பண்புகளை எல்லாம் தெரிவித்த மேலத்தோட பண்புடனே பேசி. எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன் தான், ஆயினும் எம்பெருமான் பரிபூர்ணனாச்சே, அவாப்த சமஸ்த காமனாச்சே, இட்டது கொண்டு ஆனாலும் எப்படிப்பட்டவனாய் இருக்கான்? எல்லாம் நிறைந்திருந்தாலும் அவன் அறப்பெரியவனாய் இருந்தாலும் நாம் இட்டது கொண்டு திருப்தனாகும் சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்போ அது தெரிவிக்கிறார், பண்புடனே பேசி அவன் திருப்தனாய் இருக்கிறான், அந்த தன்மையை பேசக்கூடியதா இருக்கிறது காட்டன். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே என்று இந்த அர்த்தத்தை உள்ளிட்டு கொண்டே இந்த பரிவதில் ஈசனை பாடி பரிவதில் ஈசன் படியே என்று இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் மாமுனிகள் காட்டுகிறார். மேல மற்றொரு நிர்வாகத்தையும் காட்டுகிறார் புலலோகஜீயர் தன்னுடைய வியாக்கியானத்திலே. இப்ப பண்புடனே பேசின்னு சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய ஆராதனைக்கு அடியன் சுவாராததான்ற அந்த தன்மையை காட்டினாரு. அதை ஆழ்வார் பண்புடனே பேசின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவனுடைய தன்மை எம்பெருமான் ஆராதனைக்கு அடியன்ற தன்மையை ஆழ்வார் பேசினார்னு ஒரு நிர்வாகத்தை காட்டுறான். மேல ஒரு நிர்வாகத்தை காட்டுறான் அன்றிக்கேன்னு. அதாவது அவன் எம்பெருமான் ஸ்வாராததன் எம்பெருமானுடைய ஸ்வாராதத்தையை சொல்லியன்றி தரிக்க மாட்டாத நெஞ்சு படைத்தவராய் இருக்கிறார் ஆழ்வார்னு காட்டக்கூடியவர். பண்புடனே பேசி அவனுடைய சுவாராத தன்மை ஆராதனைக்கு எளியன்ற தன்மையை சொல்லி அள்ளி தரிக்க மாட்டாத நெஞ்சை உடையவராய் இருக்கிறாள் ஆழ்வாருடைய நெஞ்சம் இருக்கிறதுன்னு காட்டுகிறார் புலலோகஜீயர் விடத்தில். அரியநலன் ஆராதனைக்கென்னு பத்திரபுஷ்பாதிகளாலே எம்பெருமான் சுவாராதன் ஆராதனைக்கு எளியன்றதை எங்கே கண்டோம்னு கேட்கிறார். சபரியா பூஜித சம்யக் ராமாயணத்தை தெரிவிக்கிறார். சபரியாலே ராமனானவன் நன்றாக பூஜிக்கப்பட்டான்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சபரி என்ன கொடுத்தாள் அப்படின்னு கேட்டா, தன் நாவிக்கு இனிதா இருந்த கனிகளை தேடி எடுத்து கொடுத்தாள்னு காட்டும். அப்போ பார்க்கக்கூடிய காலத்திலே ஒரு வேடு வச்சியா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலமூலாதிகளை கொடுக்கக்கூடிய காலத்திலே அவன் நன்றாக பூஜிக்கப்பட்டான்னு தெரிவித்தால் ஆராதனைக்கு எளியன்னு தானே அவ்விடத்திலே அர்த்தம் ஆகிறது. இப்ப சபரியான்னு தெரிவிக்கிறார், இன்னொரு இதுவும் தெரிவிக்கிறார், சபரியான்னு தெரிவிக்கிறார். பரிச்சரியையும் தெரிவிக்கும், பரிச்சரியான்னு தெரிவிக்கக்கூடியது எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் ஆராதனைகள். அப்படிப்பட்ட சபரியைக்கு அருமையில்லாதவனாய் இருக்கிறான், எளியவனாய் இருக்கிறான் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. உரிமையுடன் ஓதியருள் மாறன் மேல தெரிவிக்கா, உரிமையுடன் ஓதியருள் மாறன். ஆழ்வார் உரிமையோட ஓதுகிறாராம். என்ன ஓதுகிறார் அப்படின்னா, அந்தரங்கமான ஸ்நேகம். அப்படின்னா என்னன்னு கேட்டால் எம்பெருமான் தரத்திலே அந்தரங்கமான ஸ்நேகத்தை உடையவராய் இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்தவர். ஆழ்வார் அருளி செய்த வாசனமானது எப்படி இருந்தா, ஒழிவித்தான் இவ்வுலக என்ன நமக்கு கொடுக்கிறது, ஒழிவித்தான் இவ்வுலகில் பெதையர்கள் தங்கள் பிறப்பு. ஆழ்வார் இப்படி உபதேசிக்கையில் என்ன ஆறுது அப்படின்னா, ஜகத்திலே இருக்கக்கூடிய அறிவிலிகளுடைய பிறவியை எல்லாம் அகற்றுவித்தார். பரிவதில் ஈசன் படியினால என்ன பண்றார், மாதவன் பால் சடகோபன் ஏதவில் 1010 ஓதவல்லார் பிறவாரே. மாதவன் பால் சடகோபன் தீதவமின் உரைத்த ஏதமில் 1010 ஓதவல்லார் பிறவாரேன்னு அதுக்கு பலசுகத்தை தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமானாலே பிறவியத்து எல்லாரும் போவார்கள்னு சொன்னது இந்த இடத்துல காட்டக்கூடிய, ஒழிவித்தான் இவ்வுலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு. மாறன் ஒழிவித்தான் தெரிவிக்கிறார். ஜகத்துல இருக்கக்கூடிய பேதையர்கள் அறிவில்லா இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் அகற்றுவித்தார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். இதோட 6வது பாசுரத்தினுடைய அர்த்தம் முடிவுக்கு வருகிறது. மேலே 7வது பாசுரம், பிறவியத்தினீள் விசும்பில் பேரின்பமைக்கும் திறமளிக்கும் சிரத்திருமால் அரவினியன் 10 அவர்க்கென்ன பகருமாறன் பாதமே முத்ததுணை என்ன உளமே ஓடு. கீழே பரிவதில் ஈசன் படியில் அப்படின்ற பதிகத்திலே எம்பெருமானானவன் ஆராதனைக்கு அரியநல்லன் எளியன் அப்படின்ற கருத்தை அவ்விடத்திலே நிலை நிறுத்தினார் பார்க்கிறோம். எம்பெருமானுக்கு ஆராதனைக்கு எம்பெருமான் எளியனாய் இருக்கலாம்.
அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எம்பெருமானை அடைவது, ஆசிரியிப்பது இனிமையாய் இருந்தால் தானே அதுல நெஞ்சு பொருந்தும். ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு இனிமையா இருக்கணும். அது கொடுக்கக்கூடிய பலன் இனிமையா இருந்ததால் மட்டும் போராது. அந்த காரியமும் எப்படி இருக்கணும், ரொம்ப கஷ்டமில்லாத இருந்ததுன்னா நமக்கு அந்த 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 காரியம் செய்யறதுக்கு நமக்கு இனிமையாக இருக்கும்னு பார்க்கிறோம். அப்போ கீழே சொன்னதை போலே, பரிவதலீசன் படியை சொன்னதை போலே, இட்டதை கொண்டு திருப்தி அறுபவன் இருக்கிறான் எம்பெருமான். ஆராதனைக்கு எளியனா இருக்கிறான் எல்லாம் சொன்னார்னு பார்த்தோம். இதே போல பல தேவதைகள் இருக்கக்கூடும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அந்த தேவதைகளுடைய ஆசிரியனும் இனிமையாக இருக்குமா அப்படின்னா அது தெரியாது. அப்படி அந்த எம்பெருமானை அடைய, அந்த தேவதைகளை அடையக்கூடிய ஆசிரியனமானது இனிமையாக இருந்தாலன்றி பிரயோஜனம் இல்லையே. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? ஆராதனைக்கு எளியனாய் இருக்கிறான், ஆசிரியனத்திலே சாரஸ்யமுடையவனாய் இருக்கிறான். அவனை அடைவது ரொம்ப அந்த எப்படி சொல்றது, ஒரு நல்ல போக்கியமாக இனிமையான அனுபவமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஆசிரியனத்திலே இருக்கக்கூடிய இனிமையை இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறான்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எம்பெருமானை அடைதல், எம்பெருமானை ஆசிரியக்கணும் சொன்னா அதுக்கெல்லாம் யார் அதிகாரிகள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஒழிந்த அனைவரும் எம்பெருமானை ஆசிரியிப்பதற்கு அதிகாரிகள்னு நம்மள காட்டுறார் தன்னுடைய வியாக்கியானத்துல. இப்படி கூட சொல்லலாமா சுவாமி? பகவத் சமாஷயம் பகவானை ஒழிந்தவர்கள் அவனை அடையலாம்னு சொல்றதுல என்ன சுவாமி இது இருக்கு அப்படின்னு கேட்டால், பகவத் சமாஷயம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு காரியமானது எப்படி இருக்குன்னா, அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரனான எம்பெருமானே ஆசைப்படும்படியான போகரூபம் உடையதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார் நம்பிள்ளை தன்னுடைய ஸ்ரீசுக்தியிலே, ஈட்டு ஸ்ரீசுக்தியிலே. எம்பெருமான் தன்னுடைய வைலட்சண்யத்தை தானே காண்கிறானாம். அதனால என்ன சொல்றான், அதனால என்ன பண்றான், தானே அடிமை செய்து கொள்ள விரும்பும்படியாக இருக்கக்கூடிய அவனுடைய வைலட்சண்யம்னு தெரிவிக்கிறார். இது கொஞ்சம் அதிசயோக்தியா தான் இருக்கு சுவாமி. ஆனால் நம்மள் இப்படிதான் அருளி செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், நம்முடைய பகுத்தறிவை கொண்டு இப்படிலாம் கூட இருக்குமா, தன்னைத்தானே ஆசிரியக்கிறதுக்கு ஒருத்தன் விரும்புவானா அப்படின்னு நம்ம பகுத்தறிவை கொண்டு யோசனை பண்ணி பார்க்கலாம். மேலையும் சொல்லலாம், எம்பெருமானே இப்படி இருக்கான்னு சொல்றாரு, எம்பெருமான் என்ன ஒரு உண்மத்தனா அப்படின்னு ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த நம்பிள்ளையோட ஸ்ரீசுக்தி காட்ட வந்த விஷயம் எதுல நோக்குடைத்தா இருக்குன்னா, எம்பெருமானுடைய ஆசிரியனமானது இனிமை, அந்த ஆசிரியனத்துல இருக்கக்கூடிய இனிமை போக்கியத்துவம்னு சொல்லக்கூடியது ஒப்புயர்வற்றது, அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது என்று காட்டுவதில் மட்டும்தான் இந்த ஸ்ரீசுக்திக்கு நோக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே ஒரு ஸ்தோத்திரத்தை காட்டுகிறார். அக்ரேதார்க்ஷேண பஸ்யாத் அகிபதி சயனே ஆத்மானா பார்ஷ்வயோஸ்ச ஸ்ரீபூமிப்யாம் அதிருத்யா நயன சுலகணை சேவ்யமானா மிருதௌகம். அவளெல்லாம் அப்படியே பெரிய திருவரங்கம் பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போறார் பட்டர். அங்க இருக்கக்கூடிய சன்னிவேசத்தை பாருங்கன்றார். எப்படி இருக்கு, உற்சவமூர்த்தியான நம்பெருமாள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே பின்னால பார்த்தீங்கன்னா மூலமூர்த்தியா இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அப்படியே சயனித்துக் கொண்டிருக்கிறார், பின்னிருந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய திருவுடைய முன்பாக இருக்கிறார். ரெண்டு பார்ஷ்வத்தில எம்பெருமான் பக்கத்துல திருமடந்தை மண்மடந்தைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவிகள் எழுந்து இருக்கிறார்கள். இவர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை பார்த்து சேவித்து எவ்வளவு சேவித்தும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படலன்னு தெரிவிக்கிறார். பாருங்க, இன்னொரு அர்த்தம் கூட தெரிவிக்கிற ஆச்சாரியர்கள். எம்பெருமான அழகை பார்த்தார்கள் நாய்ச்சிமார்கள். சாதாரணமா உலகத்துல பர்தா நின்றுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல பெண்டாட்டிகள் நிற்பாளா அப்படின்னு கேட்டா உட்கார்ந்து இருப்பாளா, உட்கார மாட்டான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீரங்கத்துல போனா நாய்ச்சிமார்கள் 2 பேரும் வீட்டில் இருந்திருக்கார்கள். எதனால, நான் எம்பெருமான அழகை பார்த்தாலும் நிற்க முடியல, காலாழும் நெஞ்சழிலும் கண்சோழலும் உட்கார்ந்துட்டார்கள். பின்னால் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அழகை பார்த்து பெருமையோட நிலையமா இன்னும் மோசம். ஏன்னா நம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே நம்பெருமானுக்கு கொண்டாட்டம் தெரிவிக்கக்கூடிய அரையர்கள் இருக்கா. முன்னிலும் பின்னழகிய பெருமாள், ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், அப்படிலாம் ஒரு இடத்துல ஒரு கொண்டாட்டம் சேவிச்சுட்டே போறான். அந்த முன்னிலும் பின்னழகிய பெருமாள்ன்றது அந்த பின்னழகை சேவித்தவர் பெரிய பெருமாள் தானே. அதனால என்ன பண்ணாரா, அவர் ஆதிசேஷன் மேல அப்படியே சயனிச்சு விட்டாராம். கருடனானம் கையை கூப்பின கையை எடுக்கலன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், காட்ட வந்த விஷயம் இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சேவித்தாலும் திருப்தி வராத அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு ரொம்ப சாட்டுவாய் சமத்காரமாய் பட்டம் தெரிவிக்கிறார். ஆனால் சொல்ல வந்த விஷயம் இவ்விடத்துல திவ்யமங்கல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமானது பிறர்க்கு எவ்வளவு ஸ்பிருகணீயமா, எவ்வளவு அனுபவிக்கத்தக்கதா, எவ்வளவு போக்கியத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறதோ, அதே போல சுவாத்மபாவுக்கும் எம்பெருமானுக்கும் அது ஸ்பிருகணீயமா இருக்கும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது.
இதே மாதிரி தேசிகன் பாதுகாசகத்திலே ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார். மனுஜத்வ திரோஹிதேன சக்கியே வபுஷைகேன விரோதினாம் நிராசேஹே அபஜத் பரதாதி வேதமீஷா ஸ்வயம் ஆராதயித்தும் ஹி பாதுகே த்வாஹா. உலகத்துல எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் செய்கிறான். மீனோடு ஆமை, கேழல் அறிகுறலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியமானான்னு சொல்லும்படியாய் எத்தனை அவதாரங்கள் பண்ணுகிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு பாடுகிறார் ஆழ்வார். அதுல அப்படிப்பட்ட அவதாரங்களில எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாய் ஒரு அவதாரம் பண்ணான்னு தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவதாரம் எம்பெருமான் பண்ணதுக்கு வியாஜம் என்ன, காரணம் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே விரோதி நிரசனார்த்தம் தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணார்கள். ராவணனாலே எங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டது. அப்போ தேவர்களுடைய விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்காக எம்பெருமான் ராமனாக திருவதாரம் பண்ணான். இப்ப விரோதி நிரசனம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அவதாரங்கள் விரோதி நிரசனம் பண்றதுக்காகவே எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கான். எம்பெருமான் நரசிம்மனாக அவதாரம் பண்ணான். பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்ணான், இரண்யகசிபுவை ஒழித்தான். தான் ஒருவனாகத்தானே அவதாரம் பண்ணான். அப்படியே இந்த இடத்துலயும் பண்ணிருக்கலாமே. ஆனால் எம்பெருமான் எப்படி பண்ணான் அண்ணா, அப்படி பண்ணாத பரதாழ்வான் முதலானவரை வகுத்து கொண்டு நானாக தன்னையே நானாக வகுத்து கொண்டு எம்பெருமான் அவதாரம் பண்ணான். இப்படி அவதாரம் பண்ணானே எதற்காக அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே தேசிகன் தெரிவிக்கிறார், எம்பெருமானுக்கு என்ன ரொம்ப நாள ஆசையம், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனேன் ஆழ்வார்கள்லாம் பாடிட்டார். எம்பெருமான் தனக்கு பரவபோக்கியமா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய பாதுகையாம். அப்படிப்பட்ட பாதுகையை, தன்னுடைய பாதுகையை தானே ஆராதனம் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தானாம். இது என்னடா இது, தானே சாட்சாத்தாக தன்னுடைய பாதுகையை தானே ஆராதனம் செய்தால் உலகத்துல எல்லாம் எல்லாரும் ஏசுவார்களே, இவனுக்கு ஏதாவது பித்து பிடிச்சு போயிட்டான்னு சொல்லுவார்களேன்னு எம்பெருமானுக்கு ஒரு லஜ்ஜை ஏற்பட்டதாம். உடனே என்ன பண்ணாலும் தானே தம்பியாக வேற்றுரு கொண்டானாம். அதனால 4 பேராக பிறந்தானாம். தம்பியாக வேற்றுரு கொண்டு என்ன பண்ணானாம், பரதனை கொண்டு தம்பி மறுபடிய தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ் என்று சொல்லும்படியாய் தன்னுடைய பாதுகையை கொடுத்து பரதனை கொண்டு தானாகவே இருந்த பரதனை கொண்டு அதை ஆராதனம் செய்தான்னு காட்டக்கூடியதா இருக்கு. இப்ப இதால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் படியானது, எம்பெருமானுடைய பிரகாரங்களானது அவன் தனக்கும் போக்கியமாக இருக்கிறது. ஜன்ம கர்ம சமய திவ்யம் என்று தெரிவிக்கிறான் எம்பெருமான் கீதையிலேன்னு பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட போக்கியதையை இந்த திருவாய்மொழியிலே பிரதிபாதனம் செய்கிறார் ஆழ்வார்னு திருவாய்மொழியில காட்டக்கூடிய கருத்தாய் இருக்கிறது. புலலோகம்ஜியர் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அவதாரியும் வியாக்கியானையும் காட்டுகிறார். பார்ப்போம். பிறவியத்து நீள் விசும்பில் பேரின்பம் வைக்கும். ஆழ்வார் பிறவித்துயர ஞானத்துள் நின்று பேசினார். அப்படி பேசக்கூடிய காலத்திலே அந்த அந்த பிறவித்துயர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கும் தலைப்பைவான திருவாய்மொழியுடைய பாசுரம் இது. அப்படி அந்த பேசின அந்த பாசுரத்திலே, அந்த பதிகத்திலே ஆசிரியன போக்கியத்தையை அனுபவித்து அதை எப்படி பேசினாரோ, எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் இது வரைக்கும் அப்படின்னு கேட்டோமே. ஆனால் ஆராதனைக்கு எளியன்னு பார்த்தோம், ஆசிரியனத்துக்கு எளியன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த ஆசிரியன போக்கியதையை அனுபவித்து பேசுகிறார் ஆழ்வார்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கான், இட்டதை கொண்டு திருப்தி அடைவனாய் இருக்கிறான்னு கிழே சொன்னேன். அப்போ ஆராதனையாலே அல்ப சந்துஷ்டனாகிறான். நாம பண்ணக்கூடிய திருவாராயணத்தை பட்டு கூட எம்பெருமான் என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷப்படுறான்னு தெரிவிக்கிறார். அதனாலே அதிகம் செய்ய வேண்டியது ஒன்று இல்லை. எம்பெருமான் சின்னதை இட்டாலே, ஒரு சின்ன புஷ்பத்தை இட்டாலே, ஒரு தீர்த்தத்தை கொடுத்தாலே சந்தோஷப்படுறான்னா, எதுக்கு சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டு செண்பகப்பூ கொடுக்கணுமா, எம்பெருமானுக்கு பகாதமுள்ள பண்ணி சமர்ப்பிக்கணுமா, ஏதோ ஒண்ணு பண்ணி சமர்ப்பிச்சா என்ன அப்படின்னு சொல்லிடலாம் வேண்டியது. அதனால எதுவும் பண்றதில்லைன்னு நமக்கு தோன்றிடும். ஆனால் அப்படி இல்லையே. ஆனால் எம்பெருமானை ஆசிரியிப்பதுன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆசிரியிக்க வேணும்ன்ற ஒரு நிர்பந்தம் உண்டு. ஆராதனைக்கு எளியனா இருந்தாலும் அவன் அடியிலே ஆசிரியிக்க வேணும். எதுக்காக, அவனுக்கு அந்த எம்பெருமான் திறத்திலே சேஷத்துவ சித்தி ஏற்பட வேண்டும், பாரதந்திர சித்தி பெற வேணும். அதுக்காக ஏதாவது கிஞ்சித் அவன் நிறத்திலே போய் ஆசிரியிக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆசிரியன அனுபவம் சுகமா இருக்க வேணும். உலகத்திலே நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவா பார்க்கக்கூடியது, ஒரு பலன் இருந்தா அது ரொம்ப சுகமா இருக்கும். ஆனால் அந்த பலனை அடைவதற்கான காரியங்கள், உபாயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். உதாரணமா எடுத்துக்கோங்க, ஒரு பலாப்பழத்தை வாங்கின்னு வந்துட்டார் ஒருத்தர், கொண்டு வந்து ஆத்துல கொண்டு வந்து ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார் முழுசா. அந்த பலாப்பழத்தை சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் கூட என்ன பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்படணும். அது முள்ளா இருக்கக்கூடிய தோலெல்லாம் முதல்ல உரிக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த நார்கள் எல்லாம் பிரிக்கணும், அந்த பிசினெல்லாம் போர்க்கணும், கையில எண்ணெயெல்லாம் தடவிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பலாச்சுளையனுடைய சாப்பிடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட வேணும். அப்போ பலன்றது எப்படி இருக்கிறது, அந்த பலாப்பழத்தை
சாப்பிடுவதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப போக்கிய அனுபவமா இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை பரிஷ்காரம் பண்ணி எடுத்து அதை கொண்டு வந்து கை வைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்குது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே உலகத்திலே உபாயங்களானது ஆசிரியமானது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அடையக்கூடிய பலனானது எப்படி இருக்கு, நம்ம இச்சித்த பலனா இருக்குது. அதனால அதுல கண்டிப்பா அதுல நம்ம எதுவும் குறை சொல்ல போறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் திறத்துல இதே இது இந்த விதியானது பொருந்துமா அப்படின்னு பார்த்தால் பொருந்தாதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், அவனே உபாயமாகவும் இருக்கிறான், அவனே வழியாகவும் இருக்கான், அவனே உபேயமாகவும் இருக்கான், அவனே பலனாகவும் இருக்கிறான். அப்ப எம்பெருமானே ஒரே விஷயமா இருக்கக்கூடிய உபாய உபேயங்கள்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதுல இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிரியனமும் போக்கியத்துவமாகத்தான் இருக்கும், இனிமையாகத்தான் இருக்கும். ஆசிரியனம் பண்ண பிறகு அவனை அடையக்கூடிய அந்த படைந்து பெறக்கூடிய பலனானது எப்படி இருக்கிறதுனா அதுவும் போக்கியமாக இனிமையாகத்தான் இருக்கும்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றுபடியில புலராஜார் தெரிவிக்கிறார், சேஷத்துவம் துக்க ரூபமாக வன்னோ நாட்டில் காண்கிறது என்மில் அந்த நியமம் இல்லை, உகந்த விஷயத்துக்கு க்ஷமமாயிருக்கும் இருப்பு சுகமாக காண்கையாலே. உகந்த விஷயம், உகந்த விஷயமா இருந்தா அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கு பார்க்கிறோம். அந்த ரீதியில பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானை ஆசிரியக்கக்கூடியதுன்றது எப்படிப்பட்டதா இருக்கு, அபிமத விஷயமாய் நமக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கிறது. அபிமத விஷய பரிமாற்றம் யாச்சும் எம்பெருமானுடைய ஆசிரியக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆசிரியனம் எம்பெருமானை ஆசிரிப்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயானுபவமானது எப்படிப்பட்டதா இருக்கு, அத்தியந்தம் சரசமாக இருக்கும்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த அர்த்தத்தை தான் பிறவித்துயரில் அந்த பதிகத்துல ஆழ்வார் காட்டுறார். அதே அர்த்தத்தை பிறவித்து நீழ்வு சிம்பின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி நூத்தந்தாதியில காட்டுறான்னு தெரிவிக்கிறார் குழலோகஞ்சியர் இடத்திலே. மேல வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார், பிறவியத்து நீழ்வு சிம்பில் பேரின்பமைக்கும் திறமழைக்கும் சீல திருமா. எம்பெருமானான் எப்படிப்பட்டனா இருக்கான், பிறவி பிணியை போக்கிறான், மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா மறு பிறவி தவிர திருத்தி. பிறவி பிணியை போக்குகிறான், நீள் விசும்பில் பேரின்பமைக்கும் எல்லையற்ற ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த வைகுந்தத்திலே நம்மை கொண்டு இருத்துகிறான். நீள் விசும்பில் பேரின்பமைக்கும் திறமளிக்கும் சீல திருமா. அப்படிப்பட்ட அந்த வைகுந்தத்தை அழிப்பதிலே அவனுக்கு திறம் படைத்தவனாய் ஆற்றல் மிக்கவனாய் இருக்கிறான். சில திருமா வியத்தக வைகுந்தத்துல வைக்கிறான், வியத்தக ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி நம்ம பண்ணுகிறான். அப்படிப்பட்ட அனுகிரக சுபாவத்தை உடையவனாய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சுவாமி எம்பெருமான் அனுகிரகம் பண்றான், பிறவியை போக்கி நீள் விசும்பிலே கொண்டு போய் வைக்கிறான்னு தெரிவிக்கிறேரே, எந்த குணத்தினால அதை பண்றான் அப்படின்னு கேட்டா திருமால் சேப்பதியா இருப்பதனால செய்கிறான்னு தெரிவிக்கிறார். தரும அவரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன். எம்பெருமான சொல்லக்கூடிய காலத்திலே முதல் பத்திலே இதே இதுல தெரிவிக்கிறார், தரும் அவரும் பயனாய திருமகளார் திருக்கேழ்வன். இந்த பரிவதலீசன் படியிலே தெரிவிக்கிறார், பாடிய பரிவதலீசனை பாடியில திருவாய்மொழி பாசுரத்துல தரும் அவ்வரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன். அந்த பாசுரத்தை அப்படியே மூலமாக எடுத்தார், அதே அனுபாஷிக்கிறார் இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்டவன் பிறவியத்து நீள் விசம்பில் பேரின்பமைக்கும் திறமளிக்கும் சீரத் திருமால். இப்படிப்பட்ட எம்பெருமானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் கொடுக்கிறவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் ஆசிரியனும் சொல்லக்கூடிய கால அரவினியன் பத்துமவர்க்கென்னு. ஆசிரியிப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த இனிமையாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் காட்டப்படுது. இனிமை எங்கே காட்டப்பெறுகிறது இதுலன்னு கேட்டா, எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்தப்பாலவன் எங்கள் அயரு கொழுந்தே. இதே பாசுரத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து காட்டுறாரு, ஒரு துணுக்கைகளை திவ்ய சந்தைகளை எடுத்து காட்டுற. எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்த அப்பாலவன் உயர்நலம் உடையவன் அவன் என்று காட்டுகிறான். தூய அமுதை பருகி பருகியன் மயப்பிறவி மயர் வருத்தேனே. அமுதம் போன்ற இனிவனாய் இருக்கிறான் காட்டுகிறான். இதெல்லாம் அடியொற்றி இந்த எம்பெருமான் இனிமையானவன் என்று அருளி செய்கிறார். அரவினியன் பத்துமவர்க்கென்னு. மேலும் அந்த போகியதைக்கு அனுகுணமாய் இனிமைமிக்கவன்றதுக்கு அனுகுணமாய் என்ன அரவணை ஆழிப்படையந்தனை மறவிய இன்னி மறத்து வைப்பார். ஆழிப்படையந்தனை விரோதி நிரசன சீலனாய் இருக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விரோதங்களாம் போத்தி இஷ்டங்களை ஆக்கி கொடுக்கிறான். நமக்கு ஒன் சுடற்கத்தையை தேஜஸ் பதார்த்தமாக விளங்குகிறான் அவன் என்று காட்டப்படும். விடுவேனோ என் விளக்கை என் நாவியை விளக்காக இருக்கிறான். விளக்காக இருக்கிறான்னா என்ன பண்றான், தானே சுயம் பிரகாசமாய் தன்னை காட்டி கொடுக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய அஜானத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாய் இருக்கிறான்.
பின்னை நெடும்பழை தோள் மகிழ் பீடுடை முன்னை முழுமுதல் நப்பின்னை பிராட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறான். பின்னும் விராய் மலர்த்துழாய் இந்த முடியன் திருத்துழாயை கொண்டு அப்படியே ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறான். நறுமணன் படைத்தவனாய் இருக்கிறான். அப்போ இதால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அரவினியன் பத்துமவர்க்கின்னு, அரவினியன் பத்துவதற்கு இனிமையாக இருக்கக்கூடியவன், பத்துபவருக்கு இனிமையாக இருக்கக்கூடியவன் என்று மாமணிகள் இந்த பாசனங்களாலே விவக்ஷிதம் செய்கிறான்னு காட்டுகிறார் புல்லாஞ்சியர். இந்த பாசனங்களை கொண்டு அரவினியன் அவன் காட்டுகிறார், தெரிவிக்கிறார். அரவினியன் பத்துமவர்க்கென்ன பகர்மாறன் பாதமே உத்த துண்ண என்ன உளமே ஓடு. ஆசிரிப்பவர்களுக்கெல்லாம் நிரதிசயமான போக்கியனாயிருப்பவன் அப்படின்னு இந்த திருவாய்மொழி முகேன அருளி செய்கிறார். அப்போ ஆழ்வார் திருவடிகளே அப்படி அருளி செய்யக்கூடிய ஆழ்வார் திருவடிகளே நமக்கு பிராப்தமான துணை. நெஞ்சே கீழே கொஞ்சம் சீக்கிர கதியாய், நெஞ்சே நீ சீக்கிர கதியாய் சென்று அந்த ஆழ்வாருடைய திருவடிகளை பற்று. இந்த 7வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சமாபனம் செய்கிறார் புலராவம்சியர். 8வது பாசுரம் மேலே, ஓடு மனம் செய்கை உரையொன்னில்லாதாருடனே கூடி நடுமால் அடிமை கொள்ளும் நிலை நாடறிய ஓர்ந்தவன் தன் செம்மை உரை செய்த மாறனை எழுந்து நிற்கும் வாழ்வாம் இவை. கீழே பிறவித்துயரான்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே எம்பெருமானுடைய ஆசிரியம் அது போக்கியதையான அனுபவம் அப்படின்னு தெரிவித்தார். இதுல எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தினுடைய அனுபவத்தை காட்டுகிறார் இந்த திருவாய்மொழியாலே பார்க்கிறோம். ஆர்ஜவ குணம் அப்படின்னா ருஜுவாயிருக்கும் தன்மைன்னு காட்டுகிறார்கள். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா, மனசன்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம்னு சொல்லும்படியாய் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய இந்த திரிகரணங்கள் 3 கரணங்களும் மொழிப்படிப்பட்டு இருக்கை அது எம்பெருமானுக்கு இருக்குன்னு தெரிவிக்கிறார். முக்கரணங்களாலும் ஒருபடிப்பட்டவனாய் இருக்க, அதான் ருஜுவாயிருக்கும் தன்மை ஆர்ஜவம் குணம் செம்மைன்ற குணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குணத்தினுடைய அனுபவத்தை இந்த திருவாய்மொழியிலே காட்டுகிறார் ஆழ்வார் சொல்லக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் செம்மை குணம் பொருந்தியவனாய் ஆர்ஜவ குணம் பொருந்தியவனாய் இருக்கிறான். ஆனால் சம்சாரிகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய நினைவாகட்டும் சொல்லாகட்டும் செயலாகட்டும் ஒருபடிப்பட்டு இராமல் தான் இருக்கிறது. ஆனால் அப்படி அந்த அவர்கள் திரிகரணங்களாலும் ஒருபடிப்பட்டிராதவர்களாய் இருந்தாலும் எம்பெருமான் அவர்கள் திறத்து செவ்வியனாய் பரிமாறுகிறான், செம்மை குணத்தோட பரிமாறுகிறான். அப்படிப்பட்ட பரிமாற்றம் தான் செம்மைன்னு சொல்லப்படுகிறது. ராமன் பஞ்சவடியில எழுந்தொள்ளிருக்கான். பஞ்சவடியில எழுந்தொள்ளிக்கூடிய காலத்திலே சூர்பனக வந்து கேட்கிறார், ராட்சசர்கள் எல்லாம் மலிந்து இருக்கக்கூடிய இந்த கானகத்திலே நீ எதற்காக வந்தீர், வந்த காரியம் என்னன்னு கேட்கிறான். வஸ்துதா ராமன் என்ன சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு கோணலான உத்தரத்தை அவருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் சொல்லலாம். அப்படி சொல்ல என்ன பண்றான், ஆசீத் தசரதோ நாம ராஜா, நேரான மறுமொழியை சொல்ல தொடங்கினான் ராமன் தெரிவிக்கிறார். வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார், ருஜி புத்திதையா சர்வாக்கியமாட்டும் சர்வம் ஆக்கியாதும் உபச்சக்கிரமேன்னு தெரிவிக்கிறான். ராமனானவன் ருஜி புத்தி உடையவனாய் இருக்கிறான். அதனால அந்த ருஜி புத்தி உடையவனாய் இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னா அனைத்தும் உள்ளபடி உரைக்க தொடங்கினான். இதுதான் ஆர்ஜவ குணம்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது என்றார். அளவந்தாலும் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல வசீபதான்யோ குணவான் ருஜு சுச்சிஹி, ருஜுன்ற பதத்தினாலே இந்த குணத்தைத்தான விளத்திலையும் பிரஸ்தாபம் செய்திருக்கிறார்னு பார்க்கிறோம். புலரவஞ்சியர் மேல அவதாரியை காட்டுறார். இப்ப ருஜு குணத்தை புலரவஞ்சியர் தன்னுடைய திருவாய்மொழி தந்த வியாக்கியானத்துல காட்ட போறார். ஓடு மனம் செய்கை உரை ஒன்னின் இல்லாதாருடனே. எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், தான் ஆர்ஜவ குணம் படைத்தவனாய் இருக்கிறான். நித்திய சம்சாரிகளாய் இருக்கக்கூடியவர்கள் அனார்ஜவம் படைத்தவர்களாய் திரிகரணங்களாலும் ஒருபடிப்பட்டவர்களாய் அல்லாதிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திறத்துல கூட எம்பெருமான் எப்படி கலந்து பரிமாறுகிறான்னா அனார்ஜவம் பொருந்தியவர்கள் திறத்திலும் ஆர்ஜவத்துடனே கலந்து பழகுகிறான் எம்பெருமான் சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை ஆழ்வார் என்ன பண்றார், எம்பெருமான் ஆர்ஜவ குணத்தோட அனார்ஜவம் படைத்தவர்களிடத்தும் கலந்து பழகுகிறான் பரிமாறுகிறான்ற விஷயத்தை ஆழ்வார் நாடறி ஆராய்ந்தார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய செம்மை குணத்தை உரைத்த மாறன், அப்படிப்பட்ட அந்த சொல்லான் இந்த மாறன்னு சொன்ன, ஆனால்
அந்த செம்மையை உரைத்த மாறன் பெயரை சொன்னால் என்ன கிடைக்கும்? எல்லா சம்பத்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. கீழே பிறவியத்து சென்ற பாசுரத்திலே பதிகத்திலே எம்பெருமானுடைய ஆசைனம் அத்தியந்த சாரஸ்யம்னு தெரிவித்தார் இல்லையா? ஆயினும் ஆசிரயிக்கக்கூடியவர்கள் திரிகரணத்தாலும் ஒருபடிப்பட்டிராதவர்களாய் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர்களெல்லாம் செவ்வைக்கேடான சம்சாரிகளாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆர்ஜவ குணம் பொருந்தியவன் செவ்வைக்கேடா இருக்கக்கூடிய சம்சாரிகளுடைய பரிமாறக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த பரிமாற்றமானது அதுல அருமை தட்டாதோ கஷ்டம் இருக்காதோன்னு கேட்கக்கூடிய காலத்திலே பதில் சொல்றார். ஒரு நீரானது ஓடி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேடு மேல ஏறணும். மேடு மேல ஏறணும்னா சுவாபாவிகமா அது மேடு மேல ஏறிடுமானா அது மேடு மேல ஏறாது. ஆனா என்ன பண்றார்? ஏதோ ஒரு உபகரணை கருவியை கொண்டு என்ன பண்றார்? மேடாக இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கும் அந்த நீரை ஏற்றுமா போல எம்பெருமான் என்ன பண்றான்னா இவர்களுடைய செவ்வைக்கேடையே தனக்கு செவ்வையாய் கொண்டிருக்கிறான். அதையே ஆலம்பனாக பத்துகிறான். ஏன்னா இவன் செம்மை உடையவனாய் இருக்கிறான், அவர்கள் செவ்வை கேடர்களாய் இருக்கிறார்கள். இவன் ருஜுவாயிருக்கும் தன்மையனாய் இருக்கிறான்றது எப்படி தெரியும்? அவர்களும் அனார்ஜவம் படைத்தவர்களாய் இருக்கிறார்கள்ன்றதை தெரிஞ்சாதானே இவனுடைய ஆர்ஜவத்தன்மை அனைவருக்கும் விளங்கும். அப்ப என்ன பண்றான்? அதையே ஆலம்பனமாக பத்தி கொண்டு என்ன பண்றான்? அவர்களிடத்திலே நல்லா கலந்து பரிமாறக்கூடியவனாய் இருக்கிறான். அதனால இன்று ஆசிரயிக்கக்கூடிய இவர்களோட என்ன பண்றான்? அவன் செவ்வியனாய் பரிமாறுகிறான், ஆர்ஜவ குண யுக்தனாய் இருக்கிறான். ஓடும் புள்ளினுடைய அர்த்தத்தை இவ்விடத்திலே ஓடுமனம் செய்கை உரையொன்னின் இல்லாதாருடனே என்று பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஓடும் புள்ளேரி என்று திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலே சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் அனார்ஜவ குணம் பொருந்திய சம்சாரிகளிடத்தும் ஆர்ஜவ குணத்தோடைய பரிமாறுகிறான்றதை ஓடும் புள்ளேரியில தெரிவித்தார். அதே அர்த்தத்தை மாமுனிகள் ஓடுமனம் செய்கை உரையொன்னின் இல்லாதாருடனே என்ற பாசுரத்திலே தெரிவிக்கிறார்னு காட்டுகிறார் புலலோகியர் தன்னுடைய அவதாரிகையிலே. மேல வியாக்கியானதை ஓடு மனம் செய்கை உரையொன்னின் இல்லாதாருடனே கூடி. நெஞ்சமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா சஞ்சலம் உடைத்தா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நெஞ்ச சொல்லக்கூடிய காலத்தை ஒரு விசேஷனை விட்டு வச்சிருக்கான். நின்னவான் இல்ல நெஞ்சு ஒரு இடத்துல நிக்காத அப்படியே அலவாஞ்சு கொண்டே இருக்கான். அப்படிப்பட்ட அந்த நெஞ்சின் பின்னே சொல்லக்கூடியதா இருக்கிறது வாக்கு காயங்கள் எல்லாம் ஒருபடிப்படாது நடக்கிறது. அதெல்லாம் அந்த வாக்கும் காயங்கள் நெஞ்சின் பின்னமே போறது. இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தோணும். நெஞ்சம் சொல்ற வழியிலே வாக்கும் காயங்களும் சொன்னால் என்ன சுவாமி தப்பு? அதுதானே ஆர்ஜவ குணம்ன்றது. இல்ல அந்த நெஞ்சம் என்ன வழியில செல்றது அதான் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஒருத்துல ஒரு விசேஷம் விட்டுருக்காரு பாத்தியா? நின்னவான் இல்லா நெஞ்சு சஞ்சலம் மற்றத சஞ்சலம் உடையதா இருக்கக்கூடிய அந்த நெஞ்சானது என்ன பண்றது? சஞ்சலம் உடைத்தா இருந்தா அது எப்படி பண்ணணும்? அது போக வேண்டிய பாதையிலேயே பிரயாணிக்காமல் வேற ஏதோ ஒரு பாதையில போறது. அது போகக்கூடிய தவறான பாதையிலே அதை பின்தொடர்ந்து வாக்கும் காயங்களும் செல்லக்கூடியதா இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது தவறான ஒரு இடத்தைத்தானே சென்று அடையக்கூடியதா இருக்கும். அப்போ இப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இவ்வாறு செவ்வை கடை நடக்கும் குடிலரோடு எம்பெருமான் கூடி கலக்கிறான். ஆர்ஜவ குணம் மற்றவர்கள் திறத்துல எம்பெருமான் எப்படி பண்றான்? ஒரு நீராக கலக்கக்கூடியவனாக இருக்கான். கூடி நெடுமால் மேல சொல்றான், கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை. நெஞ்சம் ஒரு ஸ்திரமா இல்ல, வாக்கும் காயங்கள் அதை பின்தொடர்ந்து போயிடுது. அவர்களோட போய் எம்பெருமான் கூடுகிறான். கூடி நெடுமால் அடிமை கொள்ளும், அவர்களெல்லாம் ஆசிரியக்கக்கூடியவர்கள், அவர்கள் அடிமை கொள்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட நிலை என்னதுன்னு கேட்டார். எம்பெருமான் சர்வஸ்மாத்பரனா இருக்கக்கூடியவன். அடியவர்களை என்ன பண்றான்? தன்னுடைய ஆர்ஜவ சுபாவத்துடனே அவர்களை அடிமை கொள்கிறான். அப்ப என்ன நமக்கு தோன்றது? எம்பெருமான் தரத்திலே அடிபணிபவர்களுக்கு வாஸ்தவமா என்ன தோணணும்? நமக்கு ஆர்ஜவ குணம் இல்லைன்னா கூட எம்பெருமான் நம்மளை நம்முடைய அடிமையை கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அப்படியே இருந்துள்ளான், நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி தோணக்கூடாது. தோன்றினாலும் அது தப்பு. என்ன சொல்லணும்? அவ்வளவு ஆர்ஜவ குணம் பொருந்தியவன் நம்முடைய குணங்களை கணிசியாமல் நம்மை அடிமை கொள்ளுகிறான் அப்படின்னா நாமும் ஆர்ஜவ குணம் படைத்தவர்களாய் இனிமேல் இருக்க வேணும்னு தானே தோண வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ அவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்மை மாற்றிக்கொள்ள வேணும், ஆர்ஜவ குணம் படைத்தவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேணும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்ப எம்பெருமானுடைய இந்த ஆர்ஜவ சுபாவத்தை நாடறியவோ வந்து எம்பெருமான் ஆழ்வார் என்ன பண்ணார்? நம்மாழ்வார் ஆராய்ச்சி பண்றாராம். எப்படி ஆராய்ச்சி பண்றாருன்னா, நாட்டார் எல்லாம் அறியும்படி எம்பெருமான் எப்படிப்பட்டவனா? ஆர்ஜவ குணம் பொருந்தியவன், அனார்ஜவ குணம் பொருந்தியவன் திறத்திலும் அடிமை கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான்றது ஒரு ஆராய்ச்சி. குணம் படைத்தவன் இந்த எம்பெருமான்றத ஆராய்ச்சி பண்றார். இந்த நாட்டார் எல்லாம் அறியும்படியான ஆராய்ச்சியாக விளங்குகிறதுன்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் செவ்வைக்கடராய் இருந்தாலும்
அவன் செவ்வை குணத்தினுடைய பரிமாறுகிறான் என்று ஆராய்ந்து உரைத்த ஆராய்ச்சியினுடைய முடிவாக வந்தது என்ன? நாமெல்லாம் செவ்வைக்கேடர், அவன் எப்படி இருந்தாலும் அவன் செவ்வை குணத்துடனே நம்ம இடத்துல பரிமாறுகிறான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. நாடறிய ஓர்ந்த அவன் தன் செம்மை, அவன் தன் செம்மை. இப்ப நாட்டாருக்கெல்லாம் ஆராய்ச்சினால தெரிவிச்சார். என்ன தெரிவிச்சார்னா அவனுடைய செம்மை, எம்பெருமானுடைய செவ்வை குணத்தை தெரிவிக்கிறான், காட்டுறான். அப்ப எம்பெருமானுடைய ருஜத்வ குணம் எப்படிப்பட்டதா இருக்குது? தேனதேதம் அனுவிரதாக நினைச்சா ராமாயணத்தையும் ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்றான்? தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சான்னு சொல்லும்படியா 11,000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆண்டானே. தன்னுடைய கடைசியில அவதார சமாபனம் செய்து கொள்ளக்கூடிய காலத்திலே புற்பா முதலா புல்லெரும்பால் புல்லெரும்பாதி ஒன்னின்னிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டிலே என்று சொல்லும்படியாய் அவனு சொன்ன வாக்கின்படி என்ன பண்ணான்? அன்னு சராசரங்களை எல்லாம் வைகுந்தத்திலே ஏத்தினான்னு பார்க்கிறோம். அப்போ அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? எம்பெருமான் கொடுத்த வாக்கை, தன்னுடைய செம்மையான வாக்கை காப்பாத்தினான். அவனுடைய செம்மையை பகரக்கூடியதா இருக்கிறது இந்த விஷயம்னு பார்க்கிறோம். ஆடறியவோன் தவன் தன் செம்மை உரை செய்த மாறன். ஆராய்ச்சி பண்ணி அவன் செம்மை குணம் மிக்கவன் அப்படின்னு உரை செய்தான் மாறன். நாட்டருக்கெல்லாம் தெரிவிக்கிறான். எப்படின்னா இந்த திருவாய்மொழியினுடைய அந்த பாசுரங்களாலே வெளிப்படுத்துகிறான். ஒடும் புள்ளேரி சூடும் தண்டுழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானே. இந்த திருவாய்மொழி பாசுரத்தினுடைய திருவாய்மொழி பதிகத்தினுடைய முதல் பாசுரமாய் விளங்கக்கூடியது. இந்த பாசுரத்தாலே நித்தியசூரிகள் திறத்திலே எம்பெருமான் பரிமாறக்கூடிய ஆர்ஜவத்தையும் 2வது பாசுரம் தொடக்கமாய் 11வது பாசுரம் பரியந்தும் அந்த சம்சாரிகள் நித்திய சம்சாரிகள் பக்கலிலே எம்பெருமான் எப்படி ஆர்ஜவத்தோட கலந்து பரிமாறுகிறான்னு காட்டக்கூடியதா இருக்கு. அம்மானாய் பின்பும் எம்மாண்புமானான் கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு நீர் புரை வண்ணன் சீர் தடகோபன். அப்போ நித்திய சம்சாரிகளோட செவ்வையனாய் பரிமாறும் ஆர்ஜவத்தை அருளி செய்தார்னு காட்டுகிறார். இப்படி உரை செய்த மாறன் மாறன் என எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை அருளி செய்த ஆழ்வார் அப்படின்னு அனுசந்திக்கக்கூடிய காலத்துல நமக்கு என்ன நன்மை ஏற்படும்னு சொல்லக்கூடிய காலம். இந்து நிற்கும் வாழ்வாம் இவை. நமக்கு அந்த சொரூபத்துக்கு அனுரூபமான வாழ்ச்சிகள் அதெல்லாம் நமக்கு ஏற்படும். அவையெல்லாம் நம்ம இடத்திலே பொருந்தி நிலை நிற்கும் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. மேலே 9வது பாசுரம். இவையறிந்தோர் தம்மளவில் ஈசன் உவந்தாத்த அவயவங்கள் தோறும் அணையும் சுவை அதனை பெத்து ஆர்வத்தால் மாறன் பேசின சொல் பேச மால் பொத்தால் நம் சென்னி பொறும். எம்பெருமானிடத்திலே சாத்ய போக பிரதத்துவம்னு ஒரு குணம் ஒன்று காட்டுகிறார். அது என்ன அப்படிப்பட்ட குணம் என்னன்னா, எம்பெருமான் அடியார்களை அனுபவிப்பிக்கிறான். அப்படி அனுபவிப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி இருக்கான்? ஏக காலத்திலே பரிபூர்ண அனுபவத்தை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அப்ப எப்படி கொடுக்கிறான்னு சொல்லக்கூடிய காலத்திலே பொறுக்க பொறுக்க சிறிது சிறிதாக அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். ஏன் அப்படி முழுசா கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டால், பொறுக்க பொறுக்க கொடுக்காமல் முழுசாக பரிபூர்ண அனுபவத்தை ஒரே சமயத்துல கொடுத்துட்டானே ஆனால் என்ன ஆகும்? பரிபூர்ண அனுபவத்தை கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆழ்வார போல இருக்கவர்கள்லாம் தாங்க மாட்டார்கள். அப்ப ஆழ்வார் அடியவர்களும் தாங்க மாட்டார்களே அப்படின்ற கருத்தினால என்ன பண்றான் எம்பெருமான்? பொறுக்க பொறுக்க சாத்ய போக பிரதத்துவம்னு சொல்லும்படியாய் சாத்மிக்க அவனுடைய அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான காட்டக்கூடியதா இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த 1 நாளே ஆஹா நம்ம வீட்டுல பாதாம் அல்வா பண்ணிருக்கோம்னு கொண்டு போய் இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? இந்த குழந்தைக்கு தக்கபடி பால் கொடுக்கறது, கஞ்சி கொடுக்கறது, கொஞ்ச நாள் பொறுத்து சோறு கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதே போல பாடசாலையிலே மாணாக்கர்கள்லாம் படிக்கிறார்கள். படிக்கக்கூடிய காலத்துல நேரம் பெரிய பெரிய பாடங்கள்லாம் சொல்வாளன்னா இல்லை. அவருக்கு முதல்ல அக்ஷரத்தை சொல்லிக் கொடுக்கறது, அப்புறம் பதம் சொல்லிக் கொடுக்குறது, அப்புறம் வாக்கியம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு மேல மேல கடினமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான கற்பிக்கும் முறைன்னு பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் திறத்திலே இதே போல பொறுக்க பொறுக்க பரிமாறும் வகை உண்டு. அந்த பரிமாற்றத்தை தான் அந்த சாத்யபோக பிரதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிமாறும் வகையை இந்த திருவாய்மொழியிலே விளக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்.
எம்பெருமான் என்ன நினைக்கிறான் இந்த இதுல பாசுரத்தை, இந்த பதிகத்துல ஆழ்வாருடைய திருமுடியில போய் வீத்திருக்க வேணும்னு நினைக்கிறான். ஆனால் எம்பெருமான் அவன் ஆசைப்பட்டபடி முதலடியே ஆழ்வாருடைய சிரசின் மேலே போய் வீத்திருந்தானே. ஆனால் என்ன நடந்திருக்கும்? ஆழ்வாருக்கு என்ன அவத்தியவனா நடந்திருக்கும். ஏன்னா ஜன்ம நிதி கண்ட தரித்திரன் போலே, நிதி கண்ட ஜன்ம தரித்திரன் போலேன்னு சொல்லும்படியாய் ஒரு ரொம்ப காலமா தரித்திரனாவே இருக்கிறான் அவன். வறுமையில வாட்டான்னா வாட்டான், அவ்வளவு சோத்துக்கு வழி இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு நிதி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அவனுக்கு பிராணனே போடும். உனக்கு லாட்டரியில ஒரு 10 பைசா கூட இல்லாதவன் லாட்டரியில 1 கோடி ரூபாய் அடிச்சதுன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சந்தோஷத்திலே அவனுக்கு பிராணஹானி கூட ஏற்பட்டு விடலாம். அப்போ அதே மாதிரி எம்பெருமானுடைய ஆசைக்கு அனுகுணமாக ஆழ்வாருடைய சிரசிலே போய் வீத்திருந்தானே. ஆனால் ஆழ்வாருடைய திருவுள்ளமானது சந்தோஷத்தாலே தாங்காது தளர்ந்து போயிடும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் என்ன பண்றான் எம்பெருமானவன்? என்ன பண்றான்? கொஞ்சம் கொஞ்சமா சாத்மிய போக பிரதத்துவம் பொறுக்க பொறுக்க அந்த எம்பெருமானுக்கு சாத்மிக்க அவனுக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான் ஆழ்வாருக்கு. ஆனால் என்ன பண்றான்? சுத்த பக்கத்துல வந்து நிக்கிறான், அருகே வந்து நிக்கிறான், கூட வந்து நிக்கிறான், வக்கலை இடுப்பு மேல ஏறிக்கிறான், ஹிருதய பிரதேசத்திலே புகுந்துக்கிறான், தோளிலே வந்து வீத்திருக்கிறான், நாவிலே புகுகிறான், கண்ணுலே நிற்கிறான், நெத்தியில் நிற்கிறான், பிறகு உச்சியிலே போறான்னு சொல்லக்கூடியதாயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இதுவா போய் கடைசியில மேல போய் ஒரு அவயவங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து கடைசியில எம்பெருமான் உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு என்று சொல்லும்படியாய் அவன் உச்சியிலே போய் ஆழ்வாருடைய உச்சியிலே போய் நிற்கிறான். இப்படி பொறுக்க எம்பெருமானுடைய அனுபவத்தை கொடுத்து அந்த செயலை அனுபவித்து எம்பெருமான் செய்த செயலை அனுபவித்து ஈடுபடுகிறார் இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே விஷயத்தைத்தான் இந்த இடத்திலே இவையறிந்தோர் தம்மளவில் ஈசன் வந்தாத்தான்ற ஒரு பாசுரத்தாலே மாமுனிகள் அதே அர்த்தத்தை காட்டுகிறார்னு தெரிவிக்கிறார் புலல்வஞ்சியர் படத்திலே. இந்த பாசுரத்தாலே இந்த இவையறிந்தோர் தம்மளவில் ஈசனம் வந்தாத்தான்ற பாசுரத்தாலே எம்பெருமானுடைய சாத்மிய போக பிரதத்துவம் அப்படின்ற ஒரு குணத்தை காட்டப்பட்டதுன்னு இப்பதான் சொன்னேன். இப்படி அருளி செய்த பாசுரத்தை அனுபவித்துத்தான் அந்த இவயம் அவயம்னு சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியின் சாரமாக அமைந்துதான் இந்த இவையறிந்தோர் தம்மளவின்னு சொல்லக்கூடிய பாசுரம் மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்டது. கீழ் திருவாய்மொழியில பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே செவ்வைக்கடராய் இருக்கக்கூடிய நித்திய சம்சாரிகளோடு செம்மை குணத்துடனே பரிமாறும் ஆர்ஜவ குணம் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு தெரிவித்தார்னு பார்க்கும். ஓடும் புள்ளேரின்னு சொல்லக்கூடிய முதல் பாசுரம் கீழ்ப்பதிகத்திலே முதல் பாசுரத்திலே செவ்வியராய் பரிமாறக்கூடியவர்கள் எம்பெருமான் தரத்திலே நல்ல செவ்வியராய் பரிமாறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா திருவனந்தாழ்வான் போன்ற நித்திய ஆசிரிதர்கள். அவர்களோட எம்பெருமான் உகப்போடே கலக்கிறான். அதுல ஒன்னும் சந்தேகம் யாருக்கும் ஏற்படாது. இன்னைக்கு ஆசிரியர்கள் திறத்து அவர்களோட நித்திய ஆசிரியர்களோட எம்பெருமான் வந்து கலக்கிறான், உகப்போடே கலக்கிறானே. இன்னைக்கு ஆசிரியக்கூடிய ஆசிரியர்கள் நித்திய சம்சாரிகளா இருக்கக்கூடிய ஆசிரியத்திலும் உகப்போடே கலந்து பரிமாறுவானோ? அப்படிதான் எம்பெருமான் அதே உகப்பு இருக்குமா அவனுக்கு ஒரு கேள்வி அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இடத்துல பிறக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அவர்களிடத்தெல்லாம் எப்படி அவன் பரிமாறினான்? ஏதோ ஒரே திருவடியத்திலேயோ திருவனந்தாழ்வான் போன்ற நித்தியசூரிகள் தரத்திலே எம்பெருமானான ஏதோ ஒரு பிரகாரத்திலே ஓரோ பிரகாரத்தாலே பரிமாறக்கூடியவனாய் இருக்கிறான். அவர்கள் எல்லார் திறத்திலும் எல்லாரோடும் பரிமாறுகிற பரிமாற்றம் எல்லாவற்றையும் இவர் ஒருவருடனே ஆழ்வார் ஒருவருடனே சர்வேந்திரியங்களாலும் சர்வ காத்திரங்களாலும் பொறுக்க பரிமாறுகிறார் இடத்திலேன்னு ஆழ்வார் பதில் சொன்னார் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்போ இந்த அர்த்தமானது இவையும் அவையும் உவையும்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழிகளே சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதே அர்த்தத்தை இவையறிந்தோர் தம்மளவில் தாமடிகள் தன்னுடைய திருவாய்மொழி 100 பாசுரத்திலே விளக்கக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். புள்ளவஞ்சியர் தெரிவிக்கிறார், இவையறிந்தோர் தம்மளவில் கீழே சொன்ன ஆர்ஜவ குணத்தை அறிந்தவர்கள் விஷயத்தில் ஆர்ஜவ குணத்தை எல்லாம் அறிந்தவர்களா இருப்பவருடைய விஷயத்தில் ஈசன் உகந்தா யாரவர் ஓடும் புள்ளேரின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான ஆர்ஜவ குணத்தை அறிந்தவர்களாயிருந்தவர் ஆர்ஜவ குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் திருவனந்தாழ்வான் போன்றவர் ஈசன் உகந்தாத்த அவயவங்கள் தோறும் அணையும் சுவையதனை பெற்று எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை அறிந்தவர்கள் திறத்திலே எம்பெருமான் ரொம்ப சந்தோஷம் மிருஷ்டனாயிரம். பொறுக்க என்ன பண்றான்? சர்வா வயங்களினாலும் சம்ஸ்லேஷிக்கும் ரசந்தன்னை பெற்றார் ஆழ்வான்னு தெரிவிக்கிறார்.
இவை அறிந்தோர் தன்னளவில் தம்மளவில் ஈசனு வந்தாத்த அவயவங்கள் தோறும் அணையும் சுவையதனை பெற்று எம்பெருமான் சந்தோஷப்படுகிறான். பொறுக்க பொறுக்க சர்வ அவயவங்களினாலும் சம்ஸ்லேஷிக்கும் ரசந்தன்னை கொடுக்கிறான் ஆழ்வாருக்கு. பொறுக்க பொறுக்க பிரளஞ்சியர் வியாக்கியான பங்கியிடார். பொறுக்க பொறுக்க உறுப்புத்தோறும் செறிப்பித்தீர பெறா பேற்றை பெற்றுன்னு தெரிவிக்கிறார். சாத்மிக்க எம்பெருமானவன் ஆழ்வாருக்கு சர்வாவயங்களினாலும் சம்ஸ்லேஷத்தை கொடுக்கிறான். அப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய சூழலுளானே, என் அருகலிலானே, என் கண்ணினுளானே, நெத்தி உளானே, உச்சி உளானே என்று சொல்லும்படியா ஒரு அவயவமா எல்லா அவயவத்துக்கும் அனுபவத்தை கொடுத்து என்ன பண்ணா பொறுக்க பொறுக்க தலைக்கு மேலே ஏறினபடியே சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். இவையறிந்தோர் தம்மளவில் ஈசனு வந்தாத்த அவயவங்கள் தோறும் அணையும் சுவையதனை பெற்று. அணையும் சுவைன்னு தெரிவிக்கிறார். அணையும் சுவைனா என்ன அப்படின்னு கேட்டால், பிராட்டி திருவடி திருவனந்தாழ்வான் தொடக்கமானோர் கலவி ரசம் அனைத்தும் ஆழ்வார் ஒருவர் விஷயத்திலே உண்டாகும்படி கலந்தான். அணையும் ஆர்வத்தால் மாறன் பேசின சொல் பேச. யாருக்கும் கிடைக்காத பெறாப்பேர் ஆழ்வார் பெற்றார் இல்லையா? அப்படிப்பட்ட பெறாப்பேற்றால் உண்டான அபினிவேசம் அதாலே அருளி செய்தார் ஆழ்வார் இந்த திவ்ய சூக்தியை, இந்த பதிகத்தைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆர்வத்தால் மாறன் பேசின சொல் பேச. மாறன் பேசின சொல்லை நாம் பேசினோம். ஆனால் என்ன பண்ண, மால் பொத்தாள் நம் சென்னி பொறும். திருமால்னு சொல்லக்கூடிய அவன் பொத்தாமரையா இருக்கக்கூடிய திருவடிகள், ஸ்பிருகணீயமான திருவடிகள், அவனுடைய திருவடிகள் நமக்கு வாய்க்க பெறும். எம்பெருமான் எப்படி பண்ண, ஆசிரித வியாமுக்தனாய் இருக்கிறான். திருமால் மால்னு சொல்ல மாலன பெருமை கருமை மையல்னு சொல்லக்கூடிய பித்தனாய் இருக்கக்கூடியவன், ஆசிரித வியாமோகன், ஆசிரிய வியாமுக்தனாய் இருக்கக்கூடிய இந்த சர்வேஸ்வரனாகவன். அவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதாங்க, ஸ்பிருகணீயமாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சரணங்கள் நம் சென்னித்திடரிலே சேரும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது தெரிவிக்கிறார். மேலே 10வது பாசனம். பொறுமாழி சங்குடையோன் பூதலத்தே வந்து தருமாறோர் ஏது வரத்தன்னை திறமாக பார்த்து உரசை மாறன் பதம் பணிகையன் சென்னி வாழ்த்திடுக என்னுடைய வாய். இந்த திருவாய்மொழியாலே, இந்த பாசுரத்தாலே, இல்ல இந்த பாசுரத்துக்கு விவரணமா இருக்கக்கூடிய திருவாய்மொழி பொறுமா நீழ்படைன்னு சொல்லக்கூடியது. அதுல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய அனுகிரகமானது நிர்ஹேத்துகமான அனுகிரகம்ன்றது இந்த திருவாய்மொழியின் கருத்தாக காட்டுகிறார் ஆழ்வார். கீழே இவையும் அவையும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானோடு அவயவங்கள் தோறும் கலந்த கலவியை அருளி செய்தார்னு பார்த்தோம். அந்த கலவியாலே ஆழ்வாருக்கு ஒரு அளவற்ற ஆனந்தம் பிறந்ததாம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இந்த திருவாய்மொழியின் மூலம் வெளியிடுகிறார்னு சில ஆச்சாரியர்கள் கருத்தாய் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை, இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை. ஆனால் பராசர பட்டர் இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப விசேஷித்து நிர்வகிக்கிறார்னு காட்டுகிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டால், கீழே வந்தனது உச்சியுள்ளானேன்னு தெரிவித்தார், உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்குன்னு தெரிவிக்கிறார். இப்படியெல்லாம் ஆழ்வாரை தலை கொண்ட அனுபவம், எம்பெருமான் ஆழ்வாருடைய கிட்டி அந்த சம்சேஷமானது எப்படிப்பட்டதா இருக்கு, தலை கொண்ட அனுபவமா இருக்கிறது. அப்படிப்பட்ட தலை கொண்ட அனுபவம் ஆழ்வாருக்கு கிட்டியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல ஆழ்வார் அடைந்த அனுபவத்தை காட்டிலும் சிறந்த அனுபவம் உலகத்துல ஒண்ணு உண்டானா கிடையவே கிடையாது, சாட்சாத் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கணும், நித்தியமாக செல்ல வேணும்ன்றது ஆழ்வாருடைய அபிலாஷையா இருக்கிறது. அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பொறுத்ததா இருக்கிறது. ஆனால் கீழ்த்திருவாய்மொழியிலே ஆழ்வார் தமக்கு கிடைத்த பேற்றை அனுசந்தித்து பார்க்கிறார். இந்த திருவாய்மொழியில இப்படிப்பட்ட பேர் எம்பெருமானுடனே சர்வாவயங்களிலே எம்பெருமானுடைய சம்சேஷன் நமக்கு கிடைச்சதே, இப்படிப்பட்ட கனத்த பேருக்கு தக்கபடியான சாதனம் நம்ம இடத்துல என்ன இருக்கிறதுன்னு யோசனை பண்ணி பார்க்கிறார். ஆழ்வாருக்கு ஒன்றும் தோணல, நம்ம இடத்துல அப்படிப்பட்ட சாதனங்கள் ஒன்றும் இல்லையே நமக்கு. ஆனா கனத்த பேரு பிறப்ப எல்லாரும் பெறா முடியாத பேரு நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட பேரு நமக்கு கிடைத்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவனுடைய நிர்ஹேத்துக்க கிருபைதான், அவனுடைய இயற்கையான இன்னொருள் தான் இதுக்கு காரணமே தவிர என்னுடைய அத்வேஷமோ இல்ல ஆபிமுக்கியமோ இல்ல பரோபக்தியோ எதுவும் இதுக்கு காரணம் என்ன, அவை என்றும் சாதனமாக மாட்டாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது.
வரவாருன் இல்லையால் வாழ்வினிதான். பெரிய திருவந்தாதில நம்ம ஆழ்வாரே பாட வரவாருன் இல்லையால் வாழ்வினிதான். ஆழ்வாரத்துல கேட்கறான், எல்லாருக்கும் அருமைப்பட்டவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் உனக்கு எப்படி எளிமையானான்னு கேட்டாரு. ஆழ்வார் சொல்றார், வாழ்வினிதான். அவனுடைய நிர்கேத கிருபைக்கு யார் அடி அறிய முடியும்? எந்த வழியிலே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, எம்பெருமானுடைய சம்சேஷிக்கூடிய பாக்கியம் கிடைத்ததுன்னு எனக்கு தெரியாது, என்னால் நிரூபணம் பண்ண முடியாதுன்னு தெரிவிக்கிறாராம். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாசுரத்தாலே பொருமாழி சங்குடையோன்னு சொல்லக்கூடிய பாசுரத்தாலே எம்பெருமானுடைய நிருகேதுக்க கிருபையை காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். புலரஞ்சியர் தன்னுடைய அவதாரிகர் ரொம்ப அருமையாக இடுகிறார். கீழே இவையறிந்தோர் தம் அளவில்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரத்திலே ஆழ்வாருக்கு சர்வாங்க சம்ஸ்லேஷத்தை அளித்தான். அப்படிப்பட்ட அந்த சம்ஸ்லேஷத்துக்கு ஹேத்து என்ன அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. இவை அறிந்தோர் தம் அளவில் பொறுமாழி சங்குடையோன் பூதலத்தே எபெருமானுடைய நிர்கேதுக்க கிருபையே இந்த சம்ஸ்லேஷத்துக்கு காரணம்னு அறுதியிட்டு சுகிக்கிறார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் படியை அனுபவித்து பேசுகிறார் இந்த பாசுரத்தின் மூலம் மணவாள மாமுனிகள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. மக்களுடைய புத்தி மனஸ்தொடக்கமாக இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் எம்பெருமானே நியாமகனாய் இருக்கிறான். அத்வேஷம் தொடங்கி, அத்வேஷம்னா விளக்காமை தொடங்கி பரிகணனை அவனுக்கு எண்ணக்கூடியது அவனுடைய நினைவு நடுவாக பரமபக்தி அளவும் விளைவிக்கிறான். எம்பெருமானே விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு கேட்டால், நிர்ஹேதுக்கமாக அங்கீகரிக்கும் ஸ்வபாவனா இருக்கிறான் அந்த எம்பெருமான் காட்டக்கூடியதா இருக்கிறது. நிர்ஹேதுக்கமா அங்கீகாரம் பண்றான்னா, ஹேத்துனா காரணம், நிர்ஹேத்துனா எந்த வித காரணமும் இன்றி அன்கண்டிஷனல் கிரேஸ்னு சொல்லுவான். அப்போ அவனுடைய நிர்ஹேதுக்கமான உபகாரகத்துவத்தை நினைத்து என்ன பண்றார், நிர்வൃத்தராகிறார் ஆழ்வார். நிர்வൃத்தராக சுகமடைகிறார். அந்த பொறுமானியல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழி பதிகத்திலே எம்பெருமானுடைய நிருகேதுக்கு கிருபை தனக்கு கிடைத்த இந்த சம்சேஷத்துக்கு எம்பெருமானுடைய நிருகேதுக்கு கிருபைய காரணம் என்று சுகிக்கிறார் ஆழ்வார்னு பொறுமானியல் படைன்ற திருவாய்மொழியில காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட அர்த்தத்தையே இந்த பொறுமாழி சங்குடையோன்னு சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி பாசுரத்திலே காட்டுகிறார் மாமணிகள் என்று தெரிவிக்கிறார் புலலகம்ஜியர். மேல வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார், பொறுமாழி சங்குடையோன் புதலத்தே எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், கையில திவ்யாயுதங்களை பிடித்திருக்கிறான். சத்ருக்கள் மேலே பொறா நிற்கக்கூடிய அந்த திருவாழி ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வானை உடையவனாய் இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அப்படிப்பட்டவன் பொறுமாழி சங்குடையோன் பூதலத்தே பூதலத்தே இந்த உலகத்திலே தோன்றுகிறான். நம்முடைய கண்ணுக்கெல்லாம் சற்றுகள் விஷயம், இந்திரியங்களுக்கெல்லாம் விஷயமாக இலக்காகிறான். கண்ணுக்கு இலக்காக கூடியவனாய் இருக்கிறான். எப்படி இந்த உலகம் இருக்குதானால எதிரன்பு கோப்பவர்கள் மலிந்திருக்கக்கூடிய தேசத்திலே என்ன பண்றான், அனைவர் கண்ணுக்கு இலக்காகும்படி தோன்றினான். பொறுமாழி சங்குடையோன் பூதலத்தே அப்போ எதிரன்பு கோப்பவர்கள் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே எம்பெருமான் கையில எழுதி இருக்கக்கூடிய அந்த திவ்யாயுதங்களுடைய கண்ணுக்கு இலக்கானான். பொறுமானீழ் படை ஆழிசங்கத்தொடு திருமானீழ் கடல் ஏழுலகும் தொழ ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே முடிகிறார். முதல் திருவாய்மொழி மூல பாசுரத்தை அதையே கடாட்சம் பண்ணுகிறார். அதை கண்ணுளதாகுமேன்னு சொல்லக்கூடியதை இது பண்ணு, அதையே இது பண்ணி இந்த இடத்துல எம்பெருமான் பூதலத்தே தெரிவிக்கிறார். அனைவர் கண்ணுக்கும் இலக்காகும்படி தோணினான்ற அர்த்தத்தை இடத்திலே காட்டுகிறான்னு தெரிவிக்கிறார். தருமாறு ஓர் ஏது வரத்தன்னை, தருமாறு ஓர் ஏது வரத்தன்னைன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் என்ன பண்றான், நிர்ஹேதுக்கமாக தன்னை உபகரிக்கிறான். அனைவருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட நிர்வேகத்துமாக தன்னை உபகரிக்கக்கூடிய உபாயத்தை ஓர் ஏதுவர தன்னை அன்வயம் எப்படி பண்ணோன்றார்னா, ஓர் தருமாறோர் ஏதுவர தன்னைன்னு மூலம் இருக்கு. ஆனால் எப்படி அன்வயம் பண்ண, ஓர் ஏதுவர தன்னை தருமாறு, ஒரு காரணம் இல்லாமே தன்னை உபகரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்பருமான அன்வயம் பண்ணுங்கன்றான். அப்போ ஒரு காரணமும் இன்றி நிர்ஹேதுக்கமாய் பலஸ்வரூபனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னையே தரக்கூடிய பிரகாரத்தை வழியை எம்பெருமான் காட்டுகிறான்னு சொல்லக்கூடியா இருக்கு. தருமாறோர் ஏது வரத்தன்னை திறமாக பார்த்து மேல தெரிவிக்கா, திறமாக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான்
அந்த காட்டக்கூடிய வழியை எப்படிப்பட்டவனா இரு, ஆழ்வார் திறமாக பார்த்து உரை செய்மாறன். ஆழ்வார் நன்னா சாட்சா்காரம் பண்ணிட்டார் எம்பெருமான் காட்டின வழி. கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். இந்த பொருமாள் நீழ்படையில 2வது பாசமா இருக்கக்கூடியது. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன, அந்த இடத்துல அவனை பக்தியோடு தொழுதால் நான் காணும்படி இருப்பேன் அப்படின்னு ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் தெரிவித்தார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். 1 2 3 4 ஒருத்தர் எண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 24 தத்துவங்கள் முடிஞ்சது, 25 ஜீவாத்மா முடிஞ்சு 26 சொல்லக்கூடிய காலத்துல எண்ணிலும் வரம் 26 சொன்ன எம்பெருமான் என்னோட நம்பர் தான் இதுவும் வந்துட்டாங்க. அப்போ காட்டக்கூடியது என்ன, பக்தியோடு தொழுதாலும் எம்பெருமான் என்ன பண்ணால் நான் காணும்படி இருக்கிறான். எண்ணிலும் வரும், எண்ணை விட்டு நான் உன் பேரை கூட நான் சொல்லலப்பா, எனக்கு பக்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் மாதிரி ஏதோ நம்பர் சொல்லிட்டே போறேன், வரிசையா எண்ணிக்கை சொல்லக்கூடிய காலம் 26 சொன்ன உடனே என் கண்ணுக்கு என் சற்றுரிந்திரியத்துக்கு இலக்கானவனாய் இருக்கிறான். அப்போ பக்திக்கும் பரிகணனைன்னு சொல்லக்கூடியது 1 2 எண்ணக்கூடியது, அந்த எண்ணுக்கும் துல்லியமாக முகம் காட்டக்கூடியவனாய் முகம் காட்டும் குணம் படைத்தவனாய் இருக்கிறான் தெரிவிக்கக்கூடியது. ஓர் எண்தானும் இந்தியே வந்தியலுமாறு கண்டாயே. நம்ம நினைவு ஒண்ணுமில்லை, எம்பெருமான் விஷயத்துல நமக்கு நினைவு ஒண்ணுமில்லை, ஆனாலும் அவனை காண பெற்றாயே அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ எம்பெருமானுடைய நிர்கேத கிருபையை ஸ்திரமாக கண்டார், அதை அருளி செய்தார் ஆழ்வார்னு சொல்லக்கூடியது. பதம் பணிக என் சென்னி வாழ்த்திடுக என்னுடைய வாய் அப்படின்னு ஒரு அழிச்சல் சந்தை எடுக்கிறார். அப்போ நிர்கேத கிருபையாலே சுவிக்கிற ஆழ்வார் திருவடிகளை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா செவிக்கணும். மூர்னா பிரணமாமி திறமாக பார்த்துர செய்மாறன் பதம் பணிக என் சென்னி. அப்போ வாழ்த்திடுக என்னுடைய எம்பெருமான ஆழ்வாருடைய எப்படி மூர்த்னா பிரணமாமி, என் சிரசானது இந்த ஆழ்வாரை வணங்கட்டும். திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவியன்னும் வாழிய அப்படின்னு ஆழ்வாருடைய அந்த வாழ் திருநாமங்கள் எல்லாம் சொல்லி என் வாக்கானது மங்களாசாசனம் செய்யட்டும். திறமாக பார்த்துர செய்மாறன் பதம் பணிக என் சென்னி, அவனை வணங்கியாச்சு, வாழ்த்திடுக என்னுடைய அவனை வாழ்த்தியாச்சு. இப்படிப்பட்ட ஆழ்வார், இப்படிப்பட்ட ஓகாரஸ்பதி அதிசயத்தால் ஆழ்வார் திருவடிகளை ஆழங்காற்பட்டபடியே அருளி செய்கிறார் மாமுனிகள்னு குலதேவந்தியர் தன்னுடைய வியாக்கியானத்திலே காட்டக்கூடியதா இருக்கிறது. இது பரியந்தமாக 6வது பாசுரம் தொடங்கி 10வது பாசுரம் முடிவாக அர்த்தங்கள் இவ்விடத்திலே யதாமதி இவ்விடத்திலே விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்தனை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு ஜியசுவாமி திருவடிகளிலே பல்லாண்டு பாடி அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே.
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே